எரேமியா 10வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எரேமியா 10வது அதிகாரம். ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் உங்களோடு கூட தொடர் போதனையாக பரிசுத்த ஆவியானவர் என்கிற தலைப்பின் கீழே பேசிக் கொண்டு வருகிறேன். இதில் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு சமாரிய ஸ்திரீ இடத்துல பேசும்போது இப்படியாக சொல்கிறார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறதே. பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்கிறத நாம் பார்க்குறோம். அப்போ ஆவியோடும் உண்மையோடும் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்த சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதில் கடந்த வாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பையும் அதில் பார்க்குறோம். என்ன பார்த்தோம்? எப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஏனென்றால் நம்ம பிறக்கும் போதே கடவுளை அறிந்து நாம் பிறக்கிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் சில நேரத்தில் சபைக்கு வந்த பிறகு கூட கடவுள் யாருன்னு தெரியாதவங்களாம் இருக்கிறோம். உண்மையான ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி சுவாபங்கள் என்ன, தன்மைகள் என்ன, குணாதிசயங்கள் என்ன, அவருடைய மகிமை என்ன, அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்கிற கற்பனையே நிறைய பேருக்கு இல்லை. எப்படிப்பட்ட தெரிதல் புரிதல்லாம் வேணும் பாருங்கள். வேதம் அதை போதிக்குது. அப்போ அதனால தான் பாருங்கள், அந்த புரிதல் இருந்தால் தான் எப்படிப்பட்ட ஆண்டவரை நான் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்கிற அந்த அந்த ஒழுங்கு நமக்குள்ளே வரும் பாருங்கள். இல்லைன்னா நம்ம பாருங்கள், ஏதோ ஒரு ஆராதனை, ஏதோ ஒரு தொழுகையை நம்ம செய்து கொண்டே இருப்போம் வாழ்நாள் முழுவதும். அதனால தான் அதை கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் அதை ஆரம்பித்திருந்தேன். எப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தொழுது கொள்கிறோம், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமாக கடந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட எடுத்து நான் பேசின காரியம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் என்ன பண்ணப்படுவான், ரட்சிக்கப்படுவான் என்று காண்பித்தேன். முக்கியமாக ரட்சிக்கிற ஆண்டவரை நம்ம என்ன பண்ணுறோம், தொழுது கொள்கிறோம். எந்த ஆண்டவரை தொழுது கொள்கிறோம்? நம்ம வெறும் சாமியை கும்பிட்டு போகிற வந்த ஆள் இல்லை. இந்த சாமி என்னையும் உங்களையும் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் எல்லா விதமான தரித்திரத்திலிருந்தும் நோயிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். ரட்சிப்புன்னு அதுதான், எல்லாமே அதில் இருக்குது. அப்போ ரட்சிக்கக்கூடிய ஆண்டவரை அவர் என்ன பண்ணுகிறார், அவர் இருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தோம், அவர் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவராய் என்ன பண்ணுகிறார், அவர் இருக்கிறார். அவர் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பார்க்குறதில்ல, ஆண் பெண்ணுன்னு பார்க்குறதில்ல. அவர் தான் உண்டாக்கினார் ஆண் பெண்ணுன்றது. ஆனால் அதெல்லாம் பார்க்குறதில்ல. அவருக்கு எது சரி எது நீதின்னு வரும்போது பாருங்கள், அது நீதியாய் நடப்பிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று பார்த்தோம். இன்னொரு காரியம் என்ன, எப்படிப்பட்ட தேவனை தொழுது கொள்கிறோம்ன்றதுல இன்னொரு பெரிய ஒரு மகத்துவமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் எடுத்து பார்த்துருந்தோம். தூதர்களும் மூப்பர்களும் ஓயாமல் அவரை பரிசுத்தர் என்று ஓயாமல் தொழுது கொள்கிறதை, முக்கியமாக சிங்காசனத்துக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்து அவரை வணங்கி ஆராதிக்கிறார்கள். அவ்வளோ உயர்ந்த ஒரு ஆண்டவரை நீங்களும் நானும் இந்த பூமியிலே தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்று பார்த்தோம். தெய்வ தூதர்களே வணங்குகிறார்கள், தெய்வ தூதர்களே கடவுளை துதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நீங்களும் நானும் இந்த பூமியிலே நம்ம என்ன பண்ணுறோம், துதிக்கிறவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக இன்னொரு காரியத்தையும் பார்த்து முடிச்சிருந்தோம். யாத்திராகமத்தில் 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த எகிப்தை சுற்றி பல தேசங்கள் அல்லது நாடுகள் இருக்குது, அங்கே பல ராஜாக்கள் ஆட்சி செய்கிறாங்க. ஏன் எகிப்து தேசத்துக்குள்ளே பல தலைவர்கள் இருந்தாங்க, பார்வோன் இல்லாமல் பிரதானிகள் இருந்தாங்க. ஆனால் அவங்க யாருமே பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட 4 தலைமுறையும் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஒருவரும் அவங்கள விடுதலை ஆக்கணும், கொஞ்சம் அவங்க சுதந்திரமாக இருக்கட்டும், நல்லா இருக்கணுன்ற எண்ணமே யாருக்குமே இல்லை பாருங்கள். ஆனால் இந்த தேவன் பாருங்கள், 430 வருஷம் ஜனங்கள் அடிமையாக இருந்து அவங்களுக்கு கூக்குரலெல்லாம் கேட்டு என்ன பண்ணுகிறார், மோசே என்கிற ஒரு மனுஷனை அவர் அனுப்பி ஜனங்க ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிறாங்க, எங்கள் உபத்திரவங்களையும் எங்களுடைய கஷ்டங்களையும் கண்ணோக்கி பார்த்த தேவன்றாங்க. எதை கண்ணோக்கி பார்த்தவர் அவர். இந்த உலகம் எதை பார்த்தா ஓடிடுமோ, உலகம் எதை பார்த்தா, உறவுகள் எதை பார்த்தா நகர்ந்துருமோ, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு எது பிடிக்காதோ அதை அவர் கண்ணோக்கி பார்த்து அதிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை வேற நிலைமைக்கு கொண்டு வரார். அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விடுகிறார். அவ்வளோ பெரிய ஒரு சேஞ்சஸ் அங்கே கொண்டு பண்ணுறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நீங்களும் நானும் தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் நம்ம இந்த எரேமியா 10வது அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க இருக்கிறோம்.
எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆவியோட உண்மையோடு தொழுது கொள்கிறோம். இந்த கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மைகள் பாருங்கள். வேதத்தில் பல அதிகாரங்களை, முக்கியமாக சங்கீதங்களில், 1 சாமுவேல் புத்தகத்தில், 2 சாமுவேல் புத்தகங்களில், 4 புத்தகத்துலாம் இருக்குது. தாவீதுலாம் அதை சொல்கிறார். தேவனுடைய மகத்துவத்தை பற்றி பேசுகிறார், தேவனுடைய மகிமையை பற்றி பேசுகிறார். முக்கிய சங்கீதம், பல சங்கீதங்கள் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த எரேமியா 10வது அதிகாரத்தில் பாருங்கள், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அல்லது நம்ம ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற இந்த ஆண்டவர், இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு பெரிய ஒரு படத்தை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. நாம் அறிந்து கொள்வதற்கான, நம்முடைய மனக்கண்கள் திறப்பதற்கான ஒரு காட்சியை இந்த எரேமியா 10வது அதிகாரம் நம்ம எப்படிப்பட்ட ஆண்டவர் ஆராதிக்கிறோம் என்றதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். எரேமியா 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம கவனிப்போம். எரேமியா 10:1 முதல். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் வீட்டாரே என்றார். இஸ்ரவேல்னா என்ன? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனம், தேவனோடு கூட உடன்படிக்கை செய்யப்பட்ட ஜனம். இஸ்ரவேலும் உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களும் ரட்சிக்கப்பட்ட காலத்து தெய்வீக காரியத்தில் ஒன்று இல்லை அப்படின்றதா கடவுளுடைய கூற்று. கடவுள் அப்படி தான் சொல்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, மோசி சொல்கிறார் இல்லையா, உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு கேட்குறார். நீ புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் உனக்கு புரிய மாட்டேனுது. ஏன்னா 430 வருஷம் நீ அடிமதலிருந்து வந்ததுனால அந்த பழைய வாழ்க்கை, அந்த பழைய புத்தியை உனக்குள்ள அப்படியே வச்சிருக்குது. நீ வெளியே வந்த பிறகு கூட, செங்கடலை கடந்த பிறகு கூட, மாறாவி நீரை மதுரமாக குடித்த பிறகு கூட, கண்மலை திறந்து தாகத்தை தீர்த்த பிறகு கூட, யோர்தானை கடந்த பிறகு கூட, எரிகோவை கடந்த பிறகு கூட, கானான் தேசத்துக்குள்ளே நீ வந்த பிறகு கூட, இன்னும் உனக்கு அந்த பழைய மென்டாலிட்டி, பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய வாழ்க்கை முறைகள் தான் உனக்குள்ளே உண்டாயிருக்குதுன்றார். அதில் என்ன சொல்கிறாரு? நீ தனித்திருந்தால் தான் சுகமாக வாழ முடியும். உனக்குன்னு சில கற்பனைகளை, கட்டளைகளை, ஒழுங்குகளை வைத்திருக்கிறேன். எப்படி ஒன்றா வாழ்ந்துடலாம், எப்படி ஒன்றா இருந்துடலாம். நான் ஏதோ போயிட்டு முட்டி போட்டேன்னா, ஜோம் பண்ணிட்டேன்னா செய்வேன், செஞ்சிருவார் அப்படின்றதுலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாதுன்றார். அப்படிலாம் கிடையாது. உன் வழிகளை நீ சரி பண்ணிக்கணும். உன்னுடைய வழிகளை கொஞ்சம் நீ நோக்கி பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து நீ சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உன்னை வாழ வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இல்லைன்னா நான் பாலும் தேனுமான தேசத்தில் கொண்டு போய் விட்டாலும் சில ஆண்டுகள்லேயே பார்த்தீங்கன்னா உன்னை மறுபடியும் பாபிலோனை கொண்டு போய் அங்கே ஒரு அடிமையாக இருந்தாங்க. பல வருஷம் 2-3 சந்ததிகள் அங்கே அடிமையாகவே ஆகிட்டாங்க. அந்த இடத்துல தான் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்றவங்களாம். யார் இந்த ஆளுங்க? இவங்க தாத்தாலாம் ஏற்கனவே எகிப்தில் அடிமையாக இருந்த ஆளுங்க. விடுதலையாக்கி பாலும் தேனும் தேசத்தில் கொண்டு வந்தால் அங்கே எப்படி வாழணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணுன்றது தெரியல. அங்கே அந்நிய தெய்வங்களை வணங்குவது, அந்நிய காரியங்களை செய்வது, கடவுளுக்கு பிடிக்காத வழிகளில் நிலைத்து நிற்பது, இதெல்லாம் செஞ்ச உடனே கடவுள் பாருங்க கோபம் கொண்டவராகி அவங்கள எதிரிகள் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. அவங்க போயிட்டு அங்கே பாபிலோனில் போய் சிறைப்பிடிக்கப்படுகிறாங்க. இதுமாதிரி பல இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். சிறைப்பட்டு போகிறது, அடிமதம் ஆகி போகிறது. ஏன் அப்படி ஆனாங்க? கடவுள் கை விட்டுட்டாரா, மறந்துட்டாரா? வெளியே கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு மறுபடியும் முடியல. இல்லை, இவங்களோட மென்டாலிட்டி அது மாதிரி. இவங்களை என்ன தான் வெளியே கொண்டு வந்தாலும் அவங்க அதிலிருந்து வெளியே வர மாதிரி இல்லை. அப்போ அதெல்லாம் அது சுதந்திரிக்க முடியல பாருங்க அவங்களால. அதை பரவாயில்ல தான். இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது தான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்துருக்கலாம், சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாமே செஞ்சுருக்கலாம், நல்லது. ஆனால் உங்கள் மனம் புதிதாகவில்லை என்றால், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம் இன்னதென்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகவில்லை என்றால் நீங்கள் மறுரூபமாகவே முடியாது என்பது அங்கே பிரச்சனை. நீங்கள் இன்னும் உங்கள் ஊருக்காரங்களா, இந்த உலகத்துக்காரங்களா, இந்த இனத்துக்காரங்களா, இந்த மொழிக்காரங்களா, இப்படிலாம் இந்த அடையாளத்தோடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கலாச்சாரம் உங்களை தரித்திரத்தில் தான் வைத்திருக்குமே தவிர ஒரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, நன்மையை, நித்திய ஜீவனை, ரட்சிப்பை இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற போவதே இல்லை. இவைகள் தான் மிகப்பெரிய தடை. அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயமே என்ன? அது இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கிறேன். மனிதனாக எல்லா மனுஷர்களும் சமமாக இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவனாய் நான் தனித்துவமாக இருக்கிறேன். தேவன் என்னை அப்படி தான் பார்க்குறார், தேவன் என்னை அப்படி தான் அழைக்கிறார். நான் தேவனோடு உடன்படிக்கை செய்யப்பட்டவனாக இருக்கிறேன், தேவனோடு கூட உறவாடுகிறவனாக இருக்கிறேன், தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவனாக இருக்கிறேன், தேவனுடைய பாதுகாப்பில் நான் வளர்கிறேன், தேவனுடைய உறவில் நான் இருக்கிறேன். பிரிக்க முடியாத இரத்த உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது என்னோடு கூட. அப்போ அப்படிப்பட்ட சிந்தை தான் பாருங்கள் உங்களுக்கு உலகத்தில் உண்டாயிருக்க வேண்டும், வேலை செய்கிற இடத்துல உண்டாயிருக்க வேண்டும், நீங்கள் வாழக்கூடிய பகுதிகளில் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். நானும் அவனும் ஒன்று அல்ல அந்த விஷயத்தில். அதனால தான் முதல்ல இங்கே ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேலே
வீட்டாரே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை, வசனத்தை என்ன பண்ணுங்கள், கேளுங்கள். கர்த்தர் ஏதோ சொல்றாராம், இஸ்ரவேலா இருந்தா கேளு என்றார். நான் உடன்படிக்கை செய்யப்பட்டவன்ற அறிவு இருந்தா கேளு. நான் தேவனோடு கூட ரத்த உடன்படிக்கை செய்யப்பட்டவன்ற எண்ணம் இருந்தா கேளு. இல்லை நான் வெறும் நல்லதை பெற, ஆசீர்வாதத்தை பெற இதுக்கு தான் வந்தேங்க, நான் அதுக்கு தான் சபைக்கு வந்தேன், எப்படி கோயிலுக்கு போயிருப்பீங்களோ அதே போல தான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாமே நஷ்டமாயிடும், எல்லாமே கஷ்டமாயிடும். எல்லாமே இன்னைக்கு எதெல்லாம் லாபமாக நீங்கள் பார்க்குறீங்களோ அத்தனையுமே நஷ்டத்தில் வந்து நிற்கும், ஒன்றுமே இல்லாமல் போகும். காரணம் என்ன? காரணம் வந்து நீங்கள் சத்தியத்தை அறிந்தால்தான் அந்த காரியத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியலன்னா பிசாசு ஈஸியாக உங்களை ட்ராப்பில் கொண்டு போய் அழகாக உங்களை அழிச்சு விட்ருவான். ஈஸியாக, அது ரொம்ப ஈஸியாக அவனுக்கு அது. ஏன்னா நீங்களே சத்தியத்தை அறியாமல் இருக்கிறீங்க, தேவன் யார் என்பதை அறியாமல் இருக்கிறீங்க, இஸ்ரவேலா எப்படி நடந்து கொள்ளணுன்றது தெரியாமல் இருக்கிறீங்க. அல்லது ஓசிய 4 ரொம்ப முக்கியமானது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார். என் ஜனம் தான், என் குடும்பம் தான், ஆனால் அது அழியுது, அது நாசமாக போகுது, அது ஒன்றும் இல்லாமல் போகுது, அது தரித்திரத்தில் போகுது, அது சாபத்துக்குள்ளே போகுது, அது இனி ஒன்றும் இல்லாமல் போக போகுதுன்னு காரணம் என்ன? கடவுள் இப்படி பண்ணுறாரா? கடவுளை பற்றிய அறிவு, ஞானம் கொஞ்சம் கூட உள்ள இல்லை, அதை பற்றி தாகம் இல்லை, அதை பற்றி அறிவில்லை. ஏற்கனவே விட்டு வந்த மதத்தை போலவே கடவுளை ஏதோ வந்தோமா, நானா ஏதோ தொழுது கொண்டேன், நானா பாட்டு பாடுறேன், நானா ஒரு ஜெபம் பண்ணுறேன், நானா வேண்டிக்கிட்டேன், எல்லாம் சரியாயிடுன்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆகாது. சபை என்பது தேவன் உங்களுக்குள்ளே செயல்பட நீங்கள் அனுமதிக்க வேண்டும். தேவன் உங்கள் உள்ளத்தில் செயல்படணும், தேவன் உங்கள் எண்ணத்தில் செயல்படணும், தேவன் உங்கள் சிந்தையில் செயல்படணும், தேவன் உங்கள் சுவாபத்தில் செயல்படணும். அதுக்கு தான் ஆவியானவர் என்கிற ஒருவரை கொடுத்திருக்கிறார். வசனம் அதுதான் செய்யுதாங்க. வசனத்தை போதிக்கும் போது ஒரு மனுஷன் அதை உண்மையாக கேட்கும் போது என்ன ஆகுது? ஆவியானவர் அதை எடுத்து செயல்படுத்துகிறார் உள்ளத்தில். அது எவ்வளோ கடினமானதாக இருந்தாலும், அது எப்படி முடியாததாக இருந்தாலும், பேசப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஆவியானவர் அதை நிலைநிறுத்தவும் செயல்படுத்தவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, அவருக்கு அந்த ஆற்றல் இருக்குது. மனுஷன் அதுக்குரிய இடத்தை மட்டும்தான் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்க, அப்போ அதில் தான் சொல்கிறார், இஸ்ரவேல் வீட்டாரே நான் சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள்னு ஆரம்பிக்கிறார். சரி, என்ன சொல்ல போகிறார்? 2வது வசனம், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். முதல் அட்வைஸே எதை சொல்லிக் கொடுக்குறாரு? எதை கற்றுக்கொள்ளாதீங்க, அவங்களோட வாழாதீங்க, அவங்களோட இருக்காதீங்களான்னு சொல்லிக் கொடுக்கல. நிறைய பேர் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. சபையில் சில தற்கூரிங்களை பார்த்துருக்குறேன். அதில் ஒரு தற்கூரி வந்து பிரேமான ஒரு பொண்ணு இருந்தா, எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ரூத்து வேறு, அவளுக்கு இன்னொரு பேர். அந்த தற்கூரி ஒரு வாட்டி அப்படி தான் வந்து கேட்டுச்சு என்கிட்ட புதுசில். அப்புறம் நான் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடுவேன்னு தெரிஞ்சிட பிறகு, கழுவி ஊற்றுவேன்னு தெரிஞ்ச பிறகு சைலண்ட் ஆகிடுச்சு. அது என்ன கேட்டுச்சு, நான் வந்து வெளியே ஹிந்து கல்யாணத்துக்கெலாம் போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க, கூட வேலை செய்கிறவங்களாம் கூப்பிட்றாங்க, அவங்களுடைய திருமணத்துக்கு நான் போகிறேன். போகும்போது அவங்களுடைய சாப்பாட்டை நான் வந்து சாப்பிட்லாமா? கல்யாண மண்டபத்தில் அவங்களோட சாப்பாட்டை நான் சாப்பிட்லாமா? அந்த பேச்சு ஏன் வந்துச்சுன்னா, ஒரு நாள் பைபிள் ஸ்டடி நடக்கும்போது வரா, லேட்டாக வரா, ஒரு 8 மணிக்கு வரா. நான் கேட்குறேன், என்ன 8 மணிக்கு தான் வர அப்படின்னு கேட்டால், அது போய் சொல்கிறான் அந்த அதில், கூட வேலை செய்கிறவங்களுடைய கல்யாணம் பக்கத்தில் தான், போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தால் இனிமேல் தான் சமையல் செய்யணும்னா, இது ஏன் சாப்பிட்டு வரலையான்னு கேட்டேன். நம்ம எப்படி பாங்கெல்லாம் போய் சாப்பிட முடியும்? ஒரு புறஜாதி அவங்களுடைய ஹிந்து மேரேஜில் போய் நம்ம போயிட்டு சாப்பிட முடியுமா? ஏன்னா அவன் இந்த சபை கிடையாது, உள்ளே இருந்தும் சில ஆளுங்க கேட்குறதில்ல, அது வேறு. எந்த சபையில் ஒன்றா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானசாரம் எடுத்துருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. இங்கே மட்டும்தான் யோர்தான் நதியில் அப்படிலாம் கிடையாது, எங்கே ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் எங்கே இருக்கிறீங்களோ அந்த சத்தியத்தின்படி என்ன பண்ணணும், நீங்கள் வாழணும். அந்த ஜீன் இருக்கணும் உங்களுக்கு. எந்த சபையிலோட ஞானசாரம் எடுத்துருக்கலாம், எங்கே அந்த யார் ஒன்றா உங்களுக்கு முன்னாடி பாஸ்டாக இருந்திருக்கலாம், நீங்கள் எதை ஒன்றா கேட்டு எந்த முட்டாள்தனத்தில் ஒன்றா வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இங்கே வந்த பிறகு இங்கே என்ன சத்தியம் போதிக்கப்படுகிறதோ அந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி வாழ்ந்து அதில் உறுதியாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும், நிலைத்திருக்க முடியும். இல்லைன்னா அவ்வளோ மாதிரி ஒரு தற்கொலையை தான் ஓடணும் ஊரை விட்டு, வேறு ஒரு வாய்ப்பே கிடையாதுங்க. அப்போ பாருங்கள், எவ்வளோ மோசமான ஒரு புத்தி உலக மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏதோ அவங்களாம் பொறுமையாக இருக்கிறாங்க, உங்களை அது மாதிரி நடத்தினா எப்படி இருக்கும் சொல்லுங்கம்மா? உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றீங்க, வராங்க, இல்லை நாங்கள்லாம் ஹிந்துஸ், உங்கள் வீட்டிலலாம் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம்னா என்ன பண்ணுவீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு போவீங்களா, இல்லை நல்லா இருங்கன்னுவீங்களா, ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னுவீங்களா? ஹலோ, பேசுகிறது புரியுதா உங்களுக்கு? கழுவி ஊற்றுவீங்க. யார் இவ, எப்படி இப்படி சொல்லுவா, நாங்கன்னா தீண்டு தகாதவங்கள ஆச்சு பூச்சுன்னுவீங்க. ஆனால் எத்தனை முறை அந்த மாதிரி பல தவறுகளை நீங்கள் செய்கிறீங்க யோசிச்சு பாருங்கள்.
ஒரு பொங்கலுக்கு தீபாவளிக்கு அது இது முன்னெல்லாம் கொடுப்பாங்களே, எடுத்துன்னு வந்து கொடுத்தா படைச்சதா நுடைச்சதா 1000 கேள்வி கேட்பீங்க. நான் ஒன்றும் குற்றம் விஷம் ஒன்றும் போடல. வசனமே இயேசு விஷத்தையே கொடுத்தாலும் அது உன்னை ஒன்றும் செய்யாதுன்றார். நீ விக்கிரகத்தை ஏற்றுக்கொள்ளாத, அது வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாத, அது அங்கீகரிக்காது, அவ்வளோதான் பாயிண்ட்டு. ட்ரூத்தை கொண்டு வா, சத்தியத்தை கொண்டு வா. சத்தியம் என்ன? விளைச்சலை கொடுத்தது ஆண்டவர், அரிசியை கொடுத்தது ஆண்டவர், வடையை சுட்டுது அதில் தான். அதுக்கு எல்லாரும் ஆதாரம் அவர் தான். சந்தோஷமாக சாப்பிட்டீங்கன்னா அவன் சந்தோஷப்படுவான், அவன் பார்ப்பான் இந்த அன்பு வித்தியாசமாக இருக்குதேன்ட்டு. அப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடக்கூடாது. அங்கே படித்தது இங்கே படித்தது, அதை சாப்பிட மாட்டான், அதை தொட மாட்டான், அவங்களாம் எந்த விதத்துலன்னு கவனியும் முதல்ல. அதனால தான் அழகாக இந்த இடத்துல எழுதுறாரு. முதல் அட்வைஸ், இஸ்ரவேல் வீட்டாரே கர்த்தருடைய வசனத்தை கேளுங்கள். என்ன கேளுங்கள்? முதல்ல அட்வைஸ் என்னது? புறஜாதிகளுடைய மார்க்கத்தை என்ன பண்ணாதிருங்கள் நீங்கள். இதுதான் பிரச்சனை. இவங்க சாப்பிட்றதுலாம் இல்லை, ஆனால் அவங்களுடைய மார்க்கம் இவங்களுக்குள்ள அப்படியே இருக்குது. அந்த மார்க்கம்னா அந்த வழின்னு அர்த்தம். அந்த வழிகள், இந்த புறஜாதி மதத்தில் இருக்கிற வழிகளை அப்படியே பின்பற்றுகிறார்கள், அப்படியே பின்பற்றுகிறார்கள். ஒரு முறை பாருங்க, அதே பொண்ணு காலி ஒரு முறை பாருங்க, அதே பொண்ணு ஒரு வாட்டி இங்கே தான் சர்ச்சில் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சோர்ந்து போய் வர, நானும் எங்கள் அப்பாவும் இருக்கிறோம். அப்படியே மூஞ்செல்லாம் தொங்கி அப்படியே ஒரு மாதிரியே வர ஆள். என்னம்மா அப்படின்னு கேட்குறோம். இல்லை, நான் 42 நாளாக உபவாசம் எடுக்கிறேன், இன்றைக்கி கடைசி நாள், ஜெபம் பண்ணுறதுக்காக சர்ச்சுக்கு வந்துச்சு. ஒரு 4 மணி இருக்கும் சாயந்தரம். நான் கேட்டேன், அதுக்கு நேரத்துக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை, முடிக்கும் போது இங்கே தானே வரணும் அப்படின்ச்சு. எதுக்கு? நீ மயக்காட்சி கொழுவ, உனக்கு ஏதாவது வாயில் ஊற்றுறதுக்கா? உன்னை யார் இதெல்லாம் எடுக்க சொன்னா? யார் இதெல்லாம் செய்ய சொன்னா உன்னை? இல்லை, எனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல எதிர்காலம் உண்டாகணும், அதுக்கு உபவாசம் இருக்கக்கூடாது, புத்தி மாறணும், எண்ணங்கள் மாறணும், சுவாபங்கள் மாறணும், லைஃப் ஸ்டைல் மாறணும். ஊதாரி மாதிரி வாழ்ந்துட்டு வாழ்க்கை நல்லா இருக்கும்னா என்ன பண்ணாது? அது கிடைக்கவே கிடைக்காது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? உபவாசம் எடுக்கிறத பார்த்துட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அதுதான் சொல்ல வரேன் நான். உபவாசம் எடுக்கிறீங்க, அதனால் ஆண்டவர் 42 நாள் பாவம் பிள்ளை அப்படியே மூஞ்சிலாம் வாடி போய் வருது, கிடையாது. ஏமாந்துடாதீங்கன்றார். எங்கே இது நடக்குது? அந்த மதத்தில் நடக்கும். எங்கே நடக்கும் இது? அதுதான் சொல்கிறேன், அந்த மார்க்கத்தின் வழியை என்ன பண்ணாதிருங்கள், நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் தங்களை வருத்தி கொண்டால், தங்களை கஷ்டப்படுத்தினா, கடவுளுக்கு முன்னாடி போய் அப்படியே ரொம்ப தங்களை தாழ்த்து காமிச்சா அந்த கடவுள் ஏதோ செய்யும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இவர் வேற மாதிரி இருக்கிறார், இவர் வேற மாதிரி தான் செயல்படுவார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பானை தவிர பட்னியினாலோ உபவாசத்தினால நீதிமான் பிழைப்பது இல்லை. அப்ப அந்த மார்க்கத்தின் வழியும் இங்க பின்பற்றி வராதுன்றார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம் தான். ஆனா நீ பின்பற்றுகிற மார்க்கம் யாருடையது? உன்னுடைய நம்பிக்கை எதோடைய? பைபிளுடையது இல்லை, சத்தியத்தோடையது இல்லை, வசனத்தோடையது அல்ல. அதுதான் சொல்றேன், 100% உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டு வசனத்தின்படி இருக்க வேண்டியதா இருக்கிறது. இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்போ புறஜாதிகளை எடுத்துங்க, தாழ்மை. அவங்க மார்க்கத்தில் தாழ்மைன்னா என்ன? செருப்பு போடாமல் வர்றது, கீழே உட்கார்றது, குனிஞ்சி நிற்கிறது ஒரு 90 டிகிரிக்கு, இப்படிலாம் இருந்தால் தான் அதுங்க தாழ்மை. கடவுளுக்கு முன்னாடி எவ்வளோ பணிவா, எவ்வளோ தாழ்மையா, எவ்வளோ பவ்யமா, எவ்வளோ பக்தியாக நிற்கிறார் பார்த்தியா புறஜாதிகள் மத்தியில். வேதம் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறது? கம்பீர சத்தத்துடனே, ஆனந்த சத்தத்துடனே அவருடைய சந்நிதிக்கு முன் வாருங்கள். பம்பிக்கிட்டு வராத, குனிஞ்சிக்கிட்டு வராத, இதெல்லாம் பார்த்து ஏமாறாலும் நான் கிடையாது. இந்த மார்க்கம் அப்படிப்பட்டது அல்ல. பேசுறது புரியுதுங்களாம்மா? டாசி வந்துருக்கு வெளிக்கு. அப்படிப்பட்ட மார்க்கம் அது அல்ல. நீங்க எந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்கன்றத பாருங்க. நீங்க இருப்பது கிறிஸ்தவ மார்க்கம். இப்போ கூட எடுத்துக்கிறேன், இந்த நாய் உள்ள வந்துருச்சு. இதே ஒரு கோயிலில் உள்ள வந்திருந்தா தீட்டு, கடவுளை ஆராதிக்கிற இடம், கடவுளை தொழுது கொள்கிற இடம். ஹலோ,
நோவாவை 40 நாள் பிழையில் வச்சுருந்தார். நோவாவும் அவன் குடும்பம் மட்டும் இல்லை, எதெல்லாம் இருந்ததாங்க? நல்லதுன்னு சொல்லுங்களேன். எல்லாமே இருந்தது. ஜூவில் இருக்கிறது எல்லாமே இருந்தது. சிங்கம், புலி, கரடியிலேருந்து எல்லாமே. ஆமாம், அதனால் அழிச்சிட்டார் அவனை. எப்போ ராணி இல்லை. இந்த தான் சொல்கிறேன், இந்த மத புத்தியை மாற்றணும். அதுதான் சொல்கிறார், இஸ்ரவேலே நீ முதல்ல புறஜாதியருடைய மார்க்கத்தின் வழி என்ன பண்ணாத, கற்றுக்கொள்ளாத. என்ன பண்ணாத? அதை முற்றிலும் இது வேறு. அதனால தான் இந்த சபைக்குள்ளே வந்துட்டு இங்கே அதெல்லாம் வேலைக்கு ஆகிறதில்ல. வெளியே ஏன் ஓடுறாங்க? தலை தெறிக்க ஏன் ஓடுறாங்க? இங்கே வெறும் நல்லதை மட்டும் பெற்றுக்கொண்டு, ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு ஏன் ஓடுறாங்கன்னா காரணம் அதுதான். ஏன்னா அவங்களுக்கு சத்தியத்தில் நிற்க ஆசை இல்லை. எங்கேயாவது போய் ஒரு மதத்தில் இருந்துடணும். செருப்பு போடாதே, பூ வைக்காதே, வெள்ளை புடவையை கட்டு, கிளிப்பு அப்படி போடாத, முடியை இப்படி விரித்து போட்டுட்டு வராத, முக்காடை போடு, புடவையை கட்டு, சர்ச்சுக்குள்ளே நீ வந்து சுடிதாரை போடாத, அந்த ட்ரெஸ்ஸை போடாது, இந்த ட்ரெஸ்ஸை போடாது, ஆண்களாக இருந்தால் முடியை நீட்டமாக வளர்க்காத, பெண்கள் தான் நீட்டமாக வளர்க்கணுமாக்கும். இதெல்லாம் எங்கே செட் ஆகும்? இதெல்லாமே புறஜாதியருடைய மார்க்கத்தில் இது செட் ஆகும். அங்கத்துக்குரிய பழக்க வழக்கம். இது யாருடைய பழக்க வழக்கம் இல்லை, அது புதிய உடன்படிக்கையின் சபையின் பழக்க வழக்கம் அல்ல. இது போல் பல இருக்குது. அப்போ முதல் அட்வைஸே தான், புறஜாதியாருடைய மார்க்கத்தின் காரியத்தை என்ன பண்ணாத, நீ கற்றுக்கொள்ளாதே. டோன்ட் லேர்ன், கற்றுக்கொள்ளாத. இல்லைன்னா நீங்கள் வந்து ஆராதித்தாலும் துதித்தாலும் இயேசுன்னு சொன்னாலும் அது இயேசுவை ஆராதிக்கிறது இல்லை, யாராவது ஆராதிக்கிறது தான் சமம் அது. ஆமாம், புறஜாதியருடைய மார்க்கத்தில் இருக்கிற கடவுளை ஆராதிக்கிறது தான் சமம் அது. சரி, ஒன்று. அப்புறம் என்ன சொல்கிறாரு? வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்கள். எதனாலே கலங்குகிறார்கள் அவர்கள்? ஆமாம், வானத்தின் அடையாளங்களினாலே என்றார். வானத்தின் அடையாளங்களினாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி, நீங்கள் அவைகளிலே என்ன பண்ணாதிருங்கள், நீங்கள் கலங்காதிருங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணா இருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையிடுகிற வாட்சியால் அது பணிப்படும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளினாலும் சுத்திகளினாலும் உறுதியாக்குகிறார்கள். அவைகளை பனையை போல நெட்டையாய் நிற்கிறது. அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலோ, செருப்படியாதனில் எரேமியா 10வது அதிகாரம் தான் மதவாதிகளுக்கு. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப பக்தியாக இருப்பானுங்க இல்லையா, அந்த ஆளுங்களோடலாம் பழகிருக்கிறேன் நான். ஒரு முறை அப்படி தான் ஒரு குரூப்பை, ஒரு ஃபேமிலி ரங்கசாமி குளத்தில் இறங்கினாங்க. காரில் ஃபோன் பண்ணாங்க, வீட்டில் ஒரு முக்கியமான விசேஷம், அதனால் கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிருந்தாங்க. அவங்க வேறு ஒரு ஊர்லேருந்து வராங்க. அப்படியே அந்த ரங்கசாமி குளம் அந்த ரோட்டில் அப்படியே கார் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதில் இருந்த ஒரு அம்மா பேச்ச ஆரம்பித்தாங்க. இந்த ஊர் வந்து விக்கிரக ஆராதனை நிறைந்திருக்கிற ஊர்லங்க அப்படின்னு ஆரம்பித்தாங்க. எல்லா ஊருமே அப்படி தான் இருக்குது. அதுவும் ஊருக்கு போய் வெளியே போய் பார்க்கணும். கூண்டு பறவை மாதிரி, கூண்டு புறா மாதிரி உள்ளே சுற்றக்கூடாது. சாப்பிட்டோம், திங்கணும், தூங்கணுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்ட்ரீட் டாக் மாதிரி இருக்கக்கூடாது. வெளியே போய் ஒரு 4 ஊருக்கு போய் 4 இடத்துக்கு போய் 4 மனுஷங்களோட பழகினா தான் என்ன நடக்குதுன்னே தெரியும். இல்லைன்னா முட்டாளாக தான் இருக்கணும், முட்டாள் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கணும். அந்த அம்மா சொன்னிச்சு பாருங்க, காஞ்சிபுரம் முழுக்க விக்கிரக ஆராதனை தானே இங்கே ஃபுல்லாக அசுத்தாவிகளுடைய ஆட்டம் ரொம்ப பயங்கரமாக இருக்குமே. இங்கெல்லாம் கிறிஸ்தவர்களை வாழ்றது ரொம்ப கஷ்டமாச்சு. இவங்களாம் ரொம்ப ஈஸியாக வாழறாங்களாம். இங்கே வாழறவங்க ரொம்ப கஷ்டமாக வாழறாங்களாம். இங்கே ஊழியம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. உண்மையாக ஊழியம் செய்கிறது எல்லா இடத்துலையுமே கஷ்டம்தான். ஹலோ, நீங்கள் சத்தியத்தை சொன்னீங்கன்னா எல்லா இடத்தையும் கஷ்டம்தான். அவனுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாவது பேசி பாருங்க. ஏசு உன்னை விடுவிக்கிறார் மகனே அப்படின்னு அதே வாரம் வாரம் ரிப்பீட்டடாக போட்டு பாருங்களேன். இந்த காலங்காத்தால் இப்போல்லாம் ரேடியோவில் கத்தின்னு வருது இல்லையா, அந்த மாதிரி ஆன் பண்ணி விட்ட மாதிரியே இருக்கும் சில பிரசங்கள்லாம். பண்ணி பாருங்கள், வந்துடுவாங்க, கூட்டம் கூட்டமாக வந்துடுவான், வருஷம் வருஷமாக இருப்பான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் சத்தியத்தை எடுத்து சொன்னீங்கன்னா இது ஏதோ ஒரு மாற்றம் அங்கே உண்டாகணும். மாற்றத்தை அதை எதிர்பார்க்குது. சத்தியம் விடுதலை ஆக்குது. சத்தியம் பழைய காரியங்களை புறம்ப தள்ள பார்க்குது. அது நெருடலை உண்டாக்குது, உறுத்தலை உண்டாக்குது, அது ஒரு விதமான எரிச்சலை உண்டாக்குது. சத்தியத்தை கேட்கும் போதே அருவருப்பு உண்டாக்கிடுது பழைய காரியங்களின் மேலே.
அதனால தான் பாருங்கள் அது கேட்கப்படுறது இல்லை. அப்போ தான் சொல்லுது இங்கே பயங்கரமாக இருக்கும்ல அப்படி இப்படின்னு என்னவோ பேசிட்டு வராங்க அவங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்கள பார்க்கும்போது. இது எங்கே நான் கேட்டேன், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு. அந்த ஊரில் கோயில் இல்லையா, அந்த ஊரில் மற்றவங்க யாரும் இல்லையா? எதை வச்சு இவங்க இதை எதை வச்சு கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இங்கே கோயில் இருக்குது, இங்கே அப்பப்போ தேர் ஓடுது, அங்கங்கே சப்பரையை தூக்கிட்டு வராங்க, அது மேலே ஒரு கடவுள். அதுதான் பார்த்து இங்கே பேசுது. ஒரு மரத்தை வெட்டுறான், வெட்டி அதில் பொன்னையும் வெள்ளியும் வச்சு ஒரு அலங்காரம் பண்ணுறான், அதுக்கு ஆணி அடித்து நிற்க வைக்கிறான், நிற்க வச்சு அதை வணங்குறான். அது நடக்கக்கூடாதனால அதை என்ன பண்ணிட்டான், 4 பேர் தோளில் வச்சு தூக்கிட்டு வரான். இதில் எதில் இருக்குது? பைபிள் இவ்வளோ தெளிவாக அப்பவே பேசுகிறார் பாருங்க. தூக்கிட்டு வரான். அதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. இதெல்லாம் வந்து பயங்கரமானது, இதெல்லாம் சாத்தானுடைய கிரியை, இதெல்லாம் அசுத்தாவியோட கிரியை. மகனே ஹலோ ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி பேசவே இல்லை அவர். அதெல்லாம் சொல்லிட்டு தான் அடுத்தது ஸ்லிப்பர் ஷாட்டு கொடுக்குறாரு. என்ன ஷாட் அது? 5ஆம் வசனம். அவைகள் பனையை போல நெட்டையாய் நிற்கிறது, அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாதனால் சுமக்கப்பட வேண்டும், அவைகளுக்கு என்ன பண்ண வேண்டாம்? என்ன பண்ண வேண்டாம்? கண்டுக்காம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தார். வர்ணிச்சுட்டு உட்காந்துருக்காத, வர்ணிச்சுட்டு உட்காந்துருக்காத. ரோட்டில் சில மனநிலை பாதிக்கப்பட்ட ஆட்களை பார்த்தீங்கன்னா கையில் என்னவோ வச்சுருப்பான், அந்த ஒரு பெரிய பேக் மாதிரி வச்சுருப்பான், அதுக்குள்ளே என்னவோ வச்சுருப்பான். பைத்தியத்தை பற்றி தெரிஞ்சுவான், கண்டுக்காமல் போய்கிட்டே இருப்பான். எப்படியும் அவங்ககிட்ட எந்த நல்லதும் இருக்க போகிறது இல்லை. அதால் ஒரு பிரோஜனமும் அவனுக்கும் கிடையாது, மற்றவங்களுக்கும் கிடையாது. போகிற வழியை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். நின்று ஒருத்தன் அவனை ஆராய்ச்சி பண்ணுறான், நின்று அவனை ஒரு மாதிரியே பார்க்குறான்னா கூடிய சீக்கிரத்தில் இவனை அவனை மாதிரியே போகிறான்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கான முதல் அறிகுறி தான் அது. ஒரு ஆச்சரியமாக ஒருத்தனை அந்த பைத்தியக்காரன் இந்த மனநல பாதிக்கப்பட்டவனை பார்க்குறான். அப்பா எவ்வளோ பேர் பை எத்தனை விஷயமாக கழுவாமல் இருக்குதோ, கையில் என்னவோ வச்சுருக்கிறான், என்னென்னலாம் இருக்குமோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னா கூடிய சீக்கிரத்தில் இவனை அந்த மாதிரி போகிறான்னு அர்த்தம். அறிவு இருக்கிறவன், புத்தி இருக்கிறவன் அதை கடந்து போய்கிட்டே இருப்பான். அப்போ அதுதான் சொல்கிறாரு, இதெல்லாம் பற்றி பேசாத, இது அவசியமற்றது, இது வீணானது. இஸ்ரவேலே இது உனக்கு வீணான வேலை, இது டைமை வேஸ்ட் பண்ணாத, இதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு உட்காந்துருக்காது, இதுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்காத, இதுக்கெல்லாம் வேல்யூ இருக்குன்ற மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்காதுன்றாரு. டோன்ட் வேல்யூ இட், மதிப்பளிக்காத. அவைகளுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்யக்கூடாது. இதுக்கு மேலே என்ன வேணும்? அவைகளால் என்ன செய்ய முடியாது? அவைகளால் என்ன செய்ய முடியாது? அவ்வளோதான். ரோட்டில் ஒரு நாய் கூட பயப்படலாங்க, அதால் கூட ஏதாவது தீமை செய்ய முடியும், கடிச்சு வைக்க முடியும், ரேபிஸை பரப்பி விட முடியும், ஏதோ ஒன்று பண்ண முடியும். சும்மா இருக்கிறதுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் ஏன் அது பெருசு, அது விக்கிரகம், அது அப்படியாகும், அதுக்குள்ளே இத்தின் ஆவி இருக்குது, பூஜை பண்ணுறான், எதை பண்ணால் ஒன்று அவன் அவன் வாய், அவன் கை, அவன் நம்பிக்கை, அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான். நீ அதுக்கு என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்காத, பில்டப் கொடுக்காத. பல சபைகள் இந்த பில்டப் தான், பல சபையில் தான் பில்டப். ஒரே விக்கிரக ஆராதனை பிரதர், எங்கள் வீடு பக்கத்து வீட்டில் என்ன பண்ணலாம் பேருக்கு, என்ன பண்ணலாம்? ஜோம் பண்ணு, பாட்டு பாடு, கடவுளோட துதி. நல்லா புரிஞ்சுக்கோ, உன் மார்க்கத்தில் இருக்கிற உன் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், அவர் உயிர் உள்ளவர், பதிலளிக்கக்கூடியவர், உன்னோடு பேசுகிறவர், உன்னோடு கூட செயல்படுகிறவர். அதை பார்த்து அதுக்கு இதுக்கும் மலைக்கும் மடுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு? எப்போ அவனால் இப்படிலாம் சிந்திக்க முடியுது? அவைகளால் பேச முடியாது, அவைகளால் நடக்க முடியாது, அதனால் சுமக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, அவைகளை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய் தேவை. உலகத்தில் எடுத்துக்கலாம், நம்ம ஊரில் கூட எடுத்துங்க. இந்து மதத்தை அழிக்கிறார்கள்மா, பார்த்துருக்க, மதத்தை அழிக்கிறார்கள்மா. பைபிளை கொடுத்தீங்கன்னா, ட்ராக்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா இதை கொடுத்தா அது எப்படி அழியும்? அழிக்கிறீங்க. கரெக்டு தான் அவன் சொல்கிறது. ஏன்னா இவன் தான் அதை காப்பாற்றி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அதால் நடக்க முடியாது, இவன் தான் அதை தூக்கி ஆகணும், அதை தன்னை சுத்தப்படுத்திக்க முடியாது, இவன் தான் அதை கழுவி ஆகணும், இவன் தான் எல்லாத்தையும் செஞ்சு, இவன் தான் அதை போற்றி பாதுகாத்து வச்சிருக்கிறான். இதுதான் எரேமியா 10 பேசுகிறார். அது நிற்க கூட முடியாது, அதுக்கு ஆணி அடித்து நிற்க வைக்கிறாங்கன்றார். நான் தங்கமும் வெளியே உனக்கு போடுறானா, அதை தூக்கி என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், அதுக்கு போட்டு வச்சிருக்கிறேன். ஏன் இதில் கவனிக்கணும்? ஏன் கடவுள்னா யாருன்னே தெரியாத ஒரு மூட கூட்டம் இது. கடவுள் எப்படிப்பட்டவர்? அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? கண்ணாடியில் போய் உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரெண்டாவது உங்கள் மனதை கொண்டு உங்களை யோசிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும்.
மூன்றாவது வேதத்தில் இருக்கிற படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா கடவுள் எப்படிப்பட்டவன்ற அறிவு வந்துடும். அதுக்கு முதல்ல கடவுள் எப்படிப்பட்டவர். எனக்கு ஒருத்தர் அப்பாவாக இருக்கிறாருன்னா கண்டிப்பாக யார் மாதிரி தான் இருப்பார், யார் போல தான் இருப்பார், என்னை போல இருக்கிறவர் தான் எனக்கு அப்பாவாக இருந்திருக்க முடியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? என்னை போல இருக்கிறவர் தான் இருக்க முடியும். சம்மந்தமே இல்லாத ஒரு கல்லை காட்டி தான் உங்கள் அப்பான்னா நம்ப முடியுமா? பேசுறது புரியுதா உங்களுக்கு? அப்போ முதல்ல நம்மளை பார்த்தாலே புரிஞ்சிடும். எனக்கு ஒருத்தர் ஆண்டவராக இருக்கிறார் என்றால், என்னை ஆண்டு கொள்கிறவராக இருக்கிறார் என்றால், அவர் கண்டிப்பாக முதல் விஷயம் இப்படி தான் என் சாயலில் தான் இருக்கணும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலில் மனுஷனை சிருஷ்டித்தார். அப்புறம் ரெண்டாவது, மனிதன் எப்படி இருக்கிறான்? வெறும் ஒரு சாயல் மட்டும்தானா? வெறும் உருவம் மட்டும்தானா? சாயல்னா உருவம் மட்டும்தானா? கிடையாது. அவனை செயல்படுத்துவதற்கு அவனுக்கு ஒரு மனதை கொடுக்குறாரு. அவன் விரும்புவதற்கு, அவன் எண்ணுவதற்கு, யோசிப்பதற்கு, திட்டமிடுவதற்கு எல்லாத்துக்கும் மனதை கொடுக்குறாரு. அப்போ என்ன உண்டாக்குன கடவுளை எப்படிப்பட்டவராய் தான் இருப்பார்? திட்டமிடுகிறவராய், யோசிக்கிறவராய் தான் இருப்பார். மூன்றாவது தான் நீங்கள் வேதத்தை வந்து படிக்கும் போது என்னெல்லாம் தாண்டி அவர் சர்வ வல்லமை உள்ளவராய், மகிமை உள்ளவராய், சேனைகளின் கர்த்தராய் அவர் இருக்கிறார் என்கிற அறிவு நமக்கு என்ன பண்ணும்? உண்டாங்க. அப்போ கடவுள் யார் என்கிற அறிவு உண்டாயிருந்தார். எப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். பலனமாக சொல்கிறாரு, அவைகள் தீமை செய்யக்கூடாதுன்றார். அவைகள் என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு எந்த தீமையும் செய்யவே முடியாது. நீ ஏன் அதெல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு உட்காந்துருக்குற? டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு சபையில் அப்படி தான் பாருங்கள், அவர் வச்சுருக்கிற சபையிலேருந்து ஒரு 3 வீடு 4 வீடு தள்ளி ஒரு சின்னதாக ஒரு கொட்டை போட்டு ஒரு சின்னதாக இவ்வளோண்டு தான் இருக்குதே அது சைஸு. அங்கே இருக்கிற ஆளுங்க வச்சு இருக்கிறாங்க. அவ்வளோதான். இவருக்கு பயம் வந்துடுச்சு, ஐயோ ஏதோ வச்சுட்டானுங்க. ஏன்னா இவருக்கு பலருக்கும் வைக்கிறவர், அதனால் இவர் யாரோ வச்சுட்டானுங்க நினச்சிக்கிட்டு ஒரே விசுவாசிகளை அனுப்பிச்சி விட்டார், போய் சண்டை போடுப்போ, சபையில் சும்மா தானே உட்காந்துருக்கு, எப்படி நீ பிரசங்கத்தை கேட்க போகிறதில்ல, இன்சர்ட் பண்ணிக்கின்னு காரில் வந்து இறங்குற கட்சி கொடியோட நீ என்ன பண்ணு, போயிட்டு சண்டை போடு. அவன் சும்மா இருப்பானா? அவன் கடவுளையே காப்பாற்றுறவன். சாதாரண ஆள் கிடையாது, உன்ன மாதிரி கிடையாது. அவன் கடவுளை உருவாக்கி கடவுளை காப்பாற்றுற கோஷ்டியை சேர்ந்தவன். அவன் அன்றைக்கி ஒரு நாள் ரவுண்டு கட்டிட்டானுங்க பாருங்க. 12-13 வருஷமாக யாராலையும் அடக்க முடியாத அந்த ஆளை ஒரே நாளையும் இவனுக்கு அடக்கினானுங்க. அதனால தான் இந்த மோடி இவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் நம்புகிறேன், கடவுள் அவங்களை கொண்டு தான் இந்த மாதிரி ஆன ஆட்களுக்கு சில வேலையை செய்கிறார். மக்களுக்கு செய்கிறாரான்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி கடவுளையே நம்பாத ஆனால் ஊழியக்காரனாக இருக்கிற, பாஸ்டாக இருக்கிற சில ஆளுங்களெல்லாம் அடக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆளுங்க தான் ரைட்டு. அவங்களுக்கு தான் பயப்படுறானுங்க. இவர் சர்வ வல்லமை உள்ளவர் சொன்னாலும் சேனைகளுக்கு அதெல்லாம் ஓரந்தல். நாங்கள் ஆடுவோம் ஆட்டம், பாடுவோம் பாட்டோன்றதான். அவங்க வந்தவொடனே அலறீங்க. எப்படி அலறீங்க? அப்போ பாருங்க, பல இடத்துல பிரச்சனை தான். பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு பிரச்சனை. பல விசுவாசிங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க போய் கேட்டு பாரு, இது ஒரு பிரச்சனை. விக்கிரகாரன் பிரதர், இவங்க பெரிய ஆவியும் உண்மையோடு ஆராதிச்சு கிழிச்சிடுறீங்க. நீங்கள் உங்கள் ஆராதனை யாருக்குன்னு பார்த்துடலாமா? நீ உண்மையாகவே நீ ஆவியோடும் உண்மைன்னா சத்தியத்தோடு ஆராதிக்கிறவனாக இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண மாட்டேன், சொல்லவே மாட்டேன், அப்படி பார்க்கவே மாட்டேன். நீ அப்படி பார்க்குற, அப்படி எந்த விதத்தில் நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன், நான் வாக்குத்தத்தம் பெறாதவன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைலை கொடுத்துருக்கிறார். அவனுக்கு அது கிடையாது. அதனால தான் கலாக்காதன்றார். எங்கே பிரச்சனை வரும்? விசுவாசத்தில், நம்பிக்கையிலலாம் வந்துடும். அதனால தான் விசுவாசி அவ்விசுவாசியோடு சம்பந்தம் பண்ணாதன்றார். பண்ணினா அது பிரச்சனை தான். அது என்ன தான் நீ முட்டி மோதி இழுத்து அதுக்கு டெக்கரேஷன் பண்ணி இது மாதிரி தான் என்னதான் பண்ணாலும் அது ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஒன்றும் நடக்க போகிறது, கடவுளுடைய சித்தம் ஒன்றும் அங்கே நடக்காது. ஆரோன் கிட்ட இஸ்ரேல் ஜனங்கள்லாம் மிரட்டினது அப்படி தான். தங்க ஆபரணங்களை தரோம், உருக்கி எங்களுக்குன்னு ஒரு உருவத்தை செஞ்சு கொடுக்குற, சிலையை செஞ்சு கொடுக்குற. இஸ்ரேல் ஜனங்க கொண்டுடுவாங்க, உயிருக்கு பயந்து பாருங்கள். அவன் என்ன பண்ணுறான், இந்த ஜனங்களுடைய தங்க நகையெல்லாம் வாங்கி அதை உருக்கி ஒரு பொன் கன்றுக்குட்டி அவன் செஞ்சு கொடுத்து அதை ஜனங்கள்லாம் வணங்குறாங்க. போயிட்டு மோசே இறங்கி வந்து பார்த்து எரிச்சலாகி அங்கே அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்றார், இவர்கள் வணங்கா கழுத்து உள்ள ஜனங்கள் அப்படின்னாரு. கடவுளுக்கு தங்களுடைய கழுத்தை வணங்காதவர்கள், ஸ்டிஃப்ட் நெக் பர்சன், கடவுளை எதிர்த்து நிற்கிற ஆளுங்க இவங்களாம். கடவுளுடைய வார்த்தைக்கு வணங்கி கொடுக்குற ஆளுங்க இல்லை இவங்க. ஒரு நிமிஷத்தில் அழித்து போடுவேன்னார் ஆண்டவர் அவங்கள. ஏன்?
தேவன் எதிர்பார்க்கிறத தான் பாருங்க. ஜீவனுள்ள தேவனை அறிந்து அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற வாழ்க்கை இருக்கணும், லைஃப் இருக்கணும். வெறும் தொழுது கொள்ளுதுன்னா வெறும் பாட்டு பாடுறதில்ல, வெறும் சர்ச்சுக்கு வர்றதில்ல, லைஃப் ஸ்டைலில் யூ ஷுட் வர்ஷிப் காட் இன் யுவர் லைஃப். வாழ்க்கையில் அவரை தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, இப்போ சொல்கிறார், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும். அடுத்த வார்த்தை என்ன செய்யவும்? இது இன்னும் உறுதியாக அழுத்தமாக இருக்குது. அவைகளுக்கு என்ன செய்ய முடியாது? நன்மை செய்யவும். அதுக்கு என்ன கிடையாது? நல்லா சொல்லுங்களேன். நீ 40 நாள் விரதம் இருந்தாலும் என்ன பண்ணாலும் நன்மை செய்யவும் அவைகளுக்கு என்ன கிடையாது? பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஜூனிலைய காலையில் ஆராதனையில் 6-7 வருஷமாக அந்த பொண்ணு இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறா. இந்த ஜாய் நேற்று பார்க்குறோமே இருந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க வீட்டில், அவள் இப்படிலாம் இருக்கிறேன். நானும் ஏற்கனவே ஒரு வாட்டி அவருடைய ஃபோட்டோ டிபியில் பார்த்தேன். நான் அவன் நிற்கிறா, பின்னாடி ஃபுல்லாக விற்கிறவங்க ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் நிறைய விஷயம் மாட்டுச்சு எனக்கு. பையனுக்கு இங்கே வந்தால் சாம்னு பேர், ஸ்கூலில் வந்து வேறு ஏதோ விஷ்ணுவோ ஏதோ ஒரு பேர் வச்சுருக்கிறா அட்டண்டன்ஸில். அப்படிலாம் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள். உங்களுக்கு எதையா ஒன்று தொடுங்க, அவ்வளோதான். ஒன்று அனலாக இரு, இல்லைன்னா குளிராக இரு. ரெண்டுத்தையுமே ஆடாத. எனக்கு அசிங்கமாயிடும், ஊழியத்துக்கு அசிங்கம், ஆண்டவருக்கு அசிங்கம். அதெல்லாம் ஒன்று இருந்தால் உருப்படியாக இருக்கு, இல்லை ஓடி போயிடு. 2 தான் ஆப்ஷன் எனக்கு. இப்போ கூட பாருங்கள், உள்ள காலியான சேருக்கு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு. மிஞ்சி போனால் ஒரு 15 பேர் இருப்பீங்க, அவ்வளோதான் மொத்தமாக ஓன் பண்ணால். ஆனால் இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 100 பேருக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது. கண்டுக்கிறதே இல்லை. ஏன்? நான் தான் வைக்கோலுக்கு ஊழியம் செய்கிற ஆள் நான் கிடையாது. நான் தங்கமும் வெள்ளியும் வைரத்துக்கு தான் உருவாக்குறதுக்கு தான் பிரயாசப்பட்டுருக்கு. இது பட்டறையாக இருக்கணும்னு தான் பார்க்குறேன் நான். இது பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இது பட்டறையாக இருக்கணும். இது நோயை பரப்பக்கூடிய அப்படி அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கக்கூடாது. இது அளவு வெளியே போனவங்களை பற்றி பெருசாக ஆச்சரியப்படுறதோ கவலைப்படுறதுலாம் கிடையாது. போகிறப்ப அவ்வளோதான், நன்றி கெட்டு போய் போகிறப்போ வேற என்ன பண்ண முடியும்? கிதியோனுக்கு சொன்ன மாதிரி தான், நாயை போல நக்கி கொடுக்கிறவனை மட்டும் கூட வெய், மற்றவனெல்லாம் துரத்துனார். எனக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தேவை. நாயை போல நக்கி குடிக்கிற தாழ்மை உள்ள விசுவாசி தான் எனக்கு தேவைங்க. சேனாதிபதியோ இல்லை பெரிய அதிகாரின்ற நினைப்பில் இருக்கிற ஆட்களோ இங்கே ஊழியத்துக்கு வேலைக்கு ஆகாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒன்றும் செய்ய முடியாது. கடவுளும் உங்களை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது, நீங்களும் கடவுளுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. வெறும் மதத்தை, கிறிஸ்துவ மதத்தை தான் பரப்பிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்போ அறிவு, பேசிக் அறிவு. ஒரு 6 வருஷம் ஒரு சபையில் இருந்து வசனத்தெல்லாம் கேட்டு கிருபை இல்லாமல் எனக்கு வாழ தெரியாது, பாட்டுலாம் பாட்டு, இப்போ 3 இது வச்சுன்னு போறிய எல்லாருக்கும் முன்னாடி. திருப்பி வரும் அது மாதிரி ஒரு கேஸ் தான். அது லூஸு, அது ஒரு லூஸ், அது பைத்தியம் ஒரு நிலையில் இருக்காது. நேற்று ஒரு மாதிரி இருக்கும், இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கும். வெறி பிடிச்ச நாய் நேற்று திடீர்னு கடிக்கும், இன்றைக்கி திடீர்னு வாலாட்டின்னு வந்து நிற்கும். அதை புரிஞ்சிக்கவே முடியாது. வாலாட்டுது, நேற்று வாலாட்டுச்சுன்னு இன்றைக்கி போனால் கடிச்சு விட்ருவோம். அது மாதிரி தான் இருப்பான் சில விசுவாசிங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே வரதான் ஆளிலையோன்றது ஆமைன்றதும் கை தூக்குறது அருவருப்பாக இருக்குது எனக்கே பார்க்குறதுக்கு. கடவுளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எனக்கு ஒரு சாதாரணமான மனுஷன் எனக்கே அருவருப்பாக இருக்குதுண்ணா, அவருக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாட கருமம். இப்படி ஒரு நடிப்பு, இப்படி ஒரு இப்படி ஒரு ஆராதனை, இப்படி ஒரு தொழுது தேவையா? இது கடவுளுக்கு தேவையா இல்லையா? அவருக்கு அது வரைக்கும் சந்தோஷம். நீ வெளியே போயிட்டு ஒரிஜினலாகவே இரு, அப்படியே இரு. நீ என்ன ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். இதில் பாயிண்ட் என்ன? நன்மை செய்யும் எண்ணுகிறாய். என்ன செய்யும் எண்ணுகிறாய்? நீ ஏதோ நல்லது நடக்கும் அப்படி தானே ஓடுறாங்க. நான் கேட்குறேன், எனக்கு தெரியும் பாருங்க, காஞ்சிபுரத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு பிஸ்னஸ்மேன், ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் எனக்கு. அவருடைய எல்லா அந்தரங்கமான விஷயத்தையும் என்கிட்ட பேசுவார். பர்சனல் எல்லாத்தையும் பேசுவார். அவன் மகள் பேச மாட்டார். குடும்ப விஷயங்கள் எல்லாத்தையும் தனியாக, அவருடைய கடைக்கு போனோன்னா தனியாக அறையில் உட்கார வச்சு பல மணி நேரம் பேசுவார். போன வாரம் அப்படி தான் போயிருந்த மாதிரி என்கிட்ட சொல்கிறாரு, எனக்கும் அதுக்கும் மனைவிக்கும் பிரச்சனைக்கு நான் ஏறாத கோவில் கிடையாது, இடங்காத குளம் கிடையாது, குட்டை கிடையாது, அபாயகரமான இடத்துலாம் கூட ஏறிட்டு இதை வழிபட்டு வந்துட்டேன். இப்போ கடைசியாக வந்து என்னென்னா இவளை விட்டு ஓடி போய் தனியாக எங்கேயாவது யாருக்கும் தெரியாமல் ஒரு வீடை வாங்கி தங்க போகிறேன் சார், அதுதான் எனக்கு இருக்கிற கடைசி ஆப்ஷன், அது எல்லாத்தையும் வேலையை ஆரம்பிச்சிட்டேன்றார்.
கேட்கறதுக்கு அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. அதான் சொல்கிறேன், நீ என்ன முயற்சி பண்ணாலும் அவைகளால் ஒரு நன்மையும் உனக்கு செய்ய, நீ தான் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கணுமே தவிர அது உனக்கு ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, நீ ஆராதிக்கிற கர்த்தர் எப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார். ஏன்னா உலகத்தின் வழிபாடுகள், உலகத்தின் மார்க்கம் இப்படி தான் இருக்குது. நீ அந்த பக்கம் போனீன்னா இதுதான் இருக்கும். அவைகளால் உனக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது. நன்மை செய்ய முடியாத ஒரு ஆளுக்கிட்ட போயிட்டு உன்னை எப்படி துக்கத்திலிருந்து சந்தோஷத்தில் கொண்டு வர முடியும்? தோல்வியிலிருந்து ஜெயத்துக்குள்ள எப்படி கொண்டு வர முடியும்? நல்ல வாழ்க்கையில் எப்படி உருவாக்க முடியும்? உன் பிள்ளைங்களை எப்படி எதுவுமே செய்ய முடியும். நத்திங் ஹி கேன். ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நம்பிக்கையை, ஒரு வழிபாட்டை, ஒரு கடவுளை நீ பின்பற்றி போனால் சொல்கிறாரு, அவைகளால் எந்த பயப்பட வேண்டியதில்லை, அவைகளால் எந்த நன்மையும் செய்யவும் முடியாது, அவைகளுக்கு சக்தி இல்லை என்று சக்தி உள்ளவர் சொல்லுகிறார். ஹலோ, யார் சொல்கிறது? சக்தி இல்லை என்று யார் சொல்கிறது? நல்லா சொல்லுங்களேன். அவைகளுக்கே சக்தி இல்லைன்னா அவைகளிடத்தில் படைக்கப்படுகிற, அவைகளின் நாமத்தினாலே சொல்லப்படுகிற எலுமிச்சம்பழத்துக்கும் முட்டைத்தோலுக்கும் மந்திரத்துக்கும் இவைகளுக்கு என்ன கிடையாது? சக்தி சக்தி கிடையாது. இதுதான் சத்தியம். இதை அறிஞ்சிட்டிங்கன்னா விடுதலை ஆகிடுவீங்க. ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இல்லை நீங்கள் முட்டாள்தனத்தை மூட நம்பிக்கை உள்ள வச்சுருந்தீங்கன்னா அவர் செய்யவே முடியாது. அறிவற்ற வாழ்க்கை, அறிவற்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குன்னா இந்த அறிவுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யவே முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை வைத்து தான் அவர் கிரியை செய்கிறார். அப்போ இதற்கு தான் சொல்கிறாரு, அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். 6வது வசனம் இப்போ பாருங்கள். இப்போ ஆரம்பிக்குது. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவன்றதை. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை. ஃபஸ்ட்டு நம்பிக்கையே தான். அந்த பழைய மார்க்கத்துடைய காரியத்தை பார்த்துட்டோம். இப்போ ஒரு விசுவாசி, நீ ஆவியோட உண்மையோட கடவுளை தொழுது கொள்றீங்கன்னா, நீ தொழுது கொள்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? முதல்ல புரிஞ்சுக்கோ, அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் ஒருவரும். அதனால தான் அவருக்கு நிகராக எதையும் கொண்டு வந்து பேசாத. சிலர்லாம் அதுக்கு மேலேயே போயிடுறாங்க. அவருக்கு நிகராய் கொண்டு வந்து பேசுவதுன்னு என்ன தெரியுமா? இயேசு இல்லை அப்படின்னு பேசுறது இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, அவர் எந்த ஒழுங்கை நியமித்திருக்கிறாரோ, அவர் எந்த கட்டளையை விதித்திருக்கிறாரோ, அதை மீறி நீ செய்யும் போது, அதை எதிர்த்து நீ செய்யும் போது, அதுக்கு எதிர்மறையாக நீ நடக்கும் போது எதை காண்பிக்கிற நீ? எதை காண்பிக்கிறாய் நீ? இதுதான் காண்பிக்கிற. அவருக்கு ஒப்பான ஒரு அதிகாரம் எனக்கு இருக்கிறது, அவருக்கு மேலான ஒரு அதிகாரம் எனக்கு உண்டாயிருக்கிறது. காட்டும் போது தான் பாருங்கள், கடவுள் அங்கேருந்து விலகிறாரு. எப்போ என்னை நீ எப்படி ஆராதிக்கணும், என்னை எப்படி விசுவாசிக்கணும், என்னை எப்படி நீ அறிந்து வைத்திருக்கணும், எப்படிப்பட்ட கடவுளை நீ ஆராதிக்கிற தொழுது கொள்றன்ற அறிவு உனக்கு எப்படி உண்டாயிருக்கணும்? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எதற்கும் எவைக்கும் ஒப்பு அற்றவர் அல்ல, ஒப்பானவரே அல்ல, நீ ஈடு நிகரற்றவர். நம்புறீங்களா நீங்கள் அதை? ஆமாம். எதோடு கூட அவர் கம்பேர் பண்ண முடியாது. அப்படின்னா தனித்துவம் வாய்ந்தவர்னு அர்த்தம். அவரை போல ஒருவர் இல்லை என்ற அறிவு உண்டாகணும் ஒவ்வொரு விசுவாசிக்கும். அவருக்கு நிகரான ஒரு மனிதனோ, ஒரு பொருளோ, ஒரு பணமோ, ஒரு ஆஸ்தியோ, ஒரு அந்தஸ்தோ, ஒரு படிப்போ, அல்லது இந்த உலகத்தின் செல்வங்களோ எதுவுமே அவருக்கு ஒப்பானது இல்லை. அந்த அறிவு, அந்த ப்ராக்டிக்கலில் வரணும் பாருங்க, ப்ராக்டிஸில் வரணும், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் காட்டணும். அவருக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? சபையில் அனுஷியான ஒரு பொண்ணு இருந்தா, அவளும் அதே மாதிரி தான். ஞானசான் எடுத்தா வந்தா, படிக்கிறதே கஷ்டமாயிடுச்சு அவளுக்கு. செகண்ட் இயர் படிக்கும்போது வந்தா பிஏ. அப்போ தான் சபைக்கு முதல்ல வந்தா. அப்போ 4 வருஷம். 2வது வருஷத்துக்கே ஃபீஸ் கட்ட அவங்க அப்பா கிட்ட காசு இல்லை. அண்ணனுக்கு 3 பேர் தருதலையாக வீட்டில் உட்காந்துருக்குறானுங்க, வேலை வெட்டி இல்லை. அப்போ ஒரு ஹோட்டலில் சாதாரணமான ஒரு 15,000 ரூபாய் வேலை. அப்போ ஒரு செமஸ்டர் ஃபீஸு 30,000 ரூபாய் கட்டி ஆகணும் அவளுக்கு. அப்போ தான் ஆண்டவரை பற்றி எங்கேயும் கேள்விப்பட்டு இந்த சபைக்கு வர ஆரம்பித்தா. வந்தா, இங்கே ஆராதனைக்கு வந்தால் உண்மையாக இருந்தா. ஆச்சரியமாக 4 வருஷம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வேலை கிடச்சிது. சென்னை எப்படிப்பட்ட மனுஷனையும் மிருகமாகிடும் பாருங்க. அது ஒரு மாதிரியான இடம். அது போனது தப்பு கிடையாது. போயிட்டு அங்கே இருக்கிறவங்களோடலாம் பழகி, நீ மற்ற அதான் அந்த தாழ்வு மனப்பான்மை.
பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், தங்களுடைய தாய் தகப்பனை உயர்வாக பார்க்குறதே இல்லை. அது ஒரு இம்மெச்சூர்டான லெவல். அது ரொம்ப ஒரு மட்டகரமான ஒரு விஷயம். தான் பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு அவங்கள மட்டகமாக பார்க்குறது, அவங்கள இழிவாக பார்க்குறது, அவங்கள குறைவாக பார்க்குறதுன்றது அது ஒரு மன நோய். அது மற்ற பிறருடைய வீட்டில் இருக்கிற அவங்களுடைய அம்மா அப்பாவை கம்பேர் பண்ணி பேசுகிறது, அவங்க ரொம்ப படித்தவங்க, அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க, அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க பேசுகிறது ஒரு விதமான மனநோய். அது அதெல்லாம் வச்சுருக்கவே கூடாது, அதெல்லாம் சேர்க்கவே கூடாது. பெற்றிருந்தா கூட சரி. ஃபாரின்லாம் அழகாக பண்ணுவாங்க, 17 வயசு லீகலாக கையெழுத்து போட்டு துரத்திடுவாங்க, ஓடி போய்டும். இங்கேயும் உண்டு, அதெல்லாம் செய்கிறதில்ல யாரும். அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன பண்ணுவான், எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான். இவன் பேசி தான் எதுவும் முளைக்க போதா ஒன்றும். ரொம்ப நன்றி இல்லாததுங்களே எல்லாம் தொலைச்சி கட்டிடணும். சும்மா வச்சுக்கிட்டு வேடிக்கை காட்டக்கூடாது. அப்போ அது எவ்வளோ பெரிய அசிங்கமோ, எவ்வளோ பெரிய அவமானமோ, அல்லது எவ்வளோ பெரிய நெடுரலான ஒரு விஷயமோ, அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் அது. அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் பாருங்க. பரலோகம் சொல்றார், கர்த்தாவே உனக்கு ஒப்பானவன் யாருமே கிடையாதுன்றார். நோ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஹிம். யாருமே கிடையாது. அவருக்கு நிகராக அவர் மட்டுமே. அவருக்கு நிகராக எதையும் ஒன்று கொண்டு வருதுன்றதே கொடுமை. அது இப்போ அந்த பொண்ணு அப்படி தான் இருந்தால் பாருங்கள். அப்படி ஆச்சு பூச்சுன்னா அப்போ வேலைக்கு போனால் அங்கே சில சிஎஸ்சி இந்த ஈஸி ஆளுங்களோடலாம் பழகினா அவங்களுடைய வயசு கேட்டால் சனிக்கிழமையில் எங்கள் சபையில் அக்கினி அபிஷேகம் கூட்டம் இருக்குது, அங்கே வந்தீங்கன்னா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஆவியில் நிறையலாம், வரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்படிலாம் பேசி 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 பாருங்கள், அந்த பொண்ணுடைய புத்தி கெட்டு போச்சு. கெட்டு போயிட்டு கடைசியாக ஒரு கட்டத்தில் அவள் ஃபஸ்ட்டு எப்பவுமே ஒரு நான் சொல்லணும், ஒரு விசுவாசி அழிஞ்சு போக போகிறான்றதுக்கான முதல் அடையாளம் சபை கூடி வருதலை விட்டு விடுவது. என்னைக்கு ஒரு விசுவாசி அதை விடுறானோ ஃபஸ்ட்டு ஆரம்பம்னு அர்த்தம், வேரில் ஆசிடை ஊற்றிட்டான்னு அர்த்தம். அது கண்டிப்பாக நடக்கும். எடுத்த உடனே மரம் பட்டு போகாது பாருங்கள். எடுத்த உடனே மரம் அது பட்டு போகாது. ஆனால் பட்டு போகும் கண்டிப்பாக. வேறு இல்லைன்னா மரம் கண்டிப்பாக நிற்காது. அதனால தான் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நான் ஏதோ ஒரு கற்பனையை பேசலை. சங்கீதக்காரன் சபையில் வருவது பற்றி, சபையில் இருப்பதை பற்றி அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். என்னப்பட்டவர்கள்? நாட்டப்படுவது எதை குறிக்கிறது? வேரோடு வைக்கப்பட்டவர்கள் அர்த்தம், வேறிடப்பட்டவர்கள் அர்த்தம், வேரோடு இருக்கிறவர்கள் அர்த்தம். அப்போ சபையில் இருப்பது எதற்கு சமமானது? அது வேறு பிடிங்கிட்டிங்கன்னா மண்ணில் இருந்து செடி கொஞ்ச நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் காய்ஞ்சு போவது நிச்சயம். இனி கனி கொடுக்க முடியாதது நிச்சயம். நீ இனிமேல் சாம்பலாவது நிச்சயம். யோவான் 15 இயேசு அப்படி சொல்கிறார், நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அக்கினியில் போட்டால் நான் திருப்பி முளைச்சி வருமா? ஃபீனிக்ஸ் பறவையா? இதில் சாம்பலாகும், அவ்வளோதான். ஒரு விசுவாசி சாம்பலாகிறது எவ்வளோ கேவலம்னா, சவுளை துண்டு துண்டாக வெட்டி தூக்கி தாகவனுடைய இதில் தூக்கி விசிறி போட்டாங்கன்னு சொன்னான். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இல்லை உன் மரணம் எப்படியாடா இருக்கணும்? அசிங்கமாக இல்லை? எவ்வளோ பெரிய ராஜானு, எவ்வளோ பெரிய யுத்தத்தெல்லாம் பண்ணவ, இப்படி ஒரு அவமானப்படணும் நீ? ஏன் இப்படி நேர்ந்தது? சவுல் என்ன பெரிய தப்பு பண்ணா? கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தது. கர்த்தருக்கு நிகராய் ஜனங்களை கொண்டு வந்து வைத்தான். அந்த பொண்ணு அப்படி தான் பாருங்கள், எல்லாம் பண்ணுச்சு. அதுக்குள்ளே ஒரு பண ஆசை உண்டாச்சு. லைஃப்பில் செட்டில் ஆகணும். லைஃப்பில் செட்டில் ஆகுறதுன்றது ஏதோ ஒரு நல்ல 40,000 ரூபா மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுறது. 40,000லாம் தாண்டிட்டாளுங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க. எல்லாம் 1.5 லட்சம் 2 லட்சத்தில் போய் நிற்கிறாளுங்க மாதம் சேலரி. அந்த ரேஞ்சுக்கு போயாச்சு. கல்யாணம் கிராண்டாக இருக்கணும், வாழ்க்கை கிராண்டாக இருக்கணும், வேலை கிராண்டாக இருக்கணும், எல்லாம் கிராண்டாக இருக்கும். நீ இருக்க மாட்டேன் வாழ்க்கையில். அதான் நீ நடக்குது. அன்றைக்கி இந்த ஒருத்தன் இந்த பாலிடிக்ஸில் ஒருத்தன் புதுசாக வந்திருக்கிறான் இல்லையா, வெட்டி முறிக்கிறவர் ஒருத்தர். அவர் அப்படி தான் பார்த்தீங்கன்னா அதில் போன ஒரு பொம்பளை செத்து போச்சு. அது வீடியோ பார்த்த நேற்று தான். ஸ்ட்ரக்சரில் அந்த பொம்பளை படுக்க வச்சுருக்காங்க. வீட்டுக்காரு அந்த நெஞ்சில் குத்துறாராம்மா. அந்த நெஞ்சில் எழுந்துக்கு முடிஞ்சா எழுந்துடுறி, அவனை லாச்சிருவா, எழுந்து வெளியே வான்ட்டு. ஏய் பிள்ளைங்க இருக்குதுரி, எழுந்துக்கு முடிஞ்சா அது எவ்வளோ வழியான நேரம் பாருங்கள். பொண்டாட்டி இருக்கும்போது அவளை கண்ட்ரோல் பண்ண வக்கு இல்லை, துப்பு இல்லை. அதில் இன்னொன்று பேசுது. அது எனக்கு என் வீட்டுக்காரனை விட அவனை தான் ரொம்ப பிடிக்கும். மேக்கப் பண்ணுறவன், கூத்தாடி பையன், இவனெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா உன்னை கூடிய சீக்கிரம் ஸ்ட்ரக்சரில் போட்டு இது மாதிரி குத்த வேண்டிதான்.
இந்நேரம் அழுகி நாரி போய் புழுலாம் தின்னுட்டு உக்காந்துருக்கும். அவ்வளோதான், போக வேண்டியதான். உன் பிள்ளைங்களாம் அனாதையே தெரிய போகுது, கேட்பார் நாட்பாராட்டு கிடக்க போகுது. இதுக்காக ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு கடவுள், இதுக்காக உன்னை பிறகு வச்சார், இதுக்காக கல்யாணம், இதுக்காக குழந்தைங்க கிடையாது. வாழ்க்கை அசல்ட்டான விஷயம் கிடையாது. இந்த மாதிரி இவனும் போருக்கு போய் ஒன்றும் சாவலை. கவர்மெண்ட் 10 லட்ச ரூபா கொடுக்குது அவனுங்களுக்கு. நான் போருக்கு போய் செத்தானா அவன்? கூத்தாடியை பார்த்து செத்து போனவனுக்கு என்னடா? எவ்வளோ பிள்ளைங்க படிச்சுட்டு அதுக்கு போய் முன்னேற முடியாமல், ஒரு நல்ல உழைக்கிற ஆளுங்க உழைக்க முடியாமலாம் கிடக்குறான். வாய்ப்பே இல்லை அவங்களுக்குலாம், வசதியே இல்லை. நேற்று ஒரு வேலையை அவசரமாக போகிறேன் பாருங்க. போகும்போது இந்த பார்க், அண்ணா பார்க்கு தாண்டி போகிறேன். ஒரு ஆள் பார்க்குறேன், முன்னாடி ஒரு சின்ன குழந்தை, ஒரு பையன். பின்னாடி பார்த்தா வண்டிக்கு பின்னாடி பெரிய கூண்டு. அந்த மாதிரி பார்த்ததே இல்லை நான். வண்டியில் பெரிய கூண்டு, கோழிலாம் வைப்பாங்க, சின்ன சின்ன கூண்டாக இருக்கும், பெரிய கூண்டு. உள்ளே பார்த்தா பறவைங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தா எங்கே இருந்தாலும் வாங்கிடுவேன் நான். அவரை கேட்டேன், விற்கிறதுக்கு அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அப்படி ஓரமாக நிப்பாட்டு வண்டி அப்படின்னு நிறுத்தினார். நிறுத்தின பிறகு பேச்சு அவர்கிட்ட பேசினா அவர் காதே கேட்கல. காது இப்படி பண்ணுறாரு. ஒரு 45-50 வயசுக்குள்ளே தான் இருப்பார், சின்ன பையன். அவர் பையன் கேட்டேன், என்னங்க அப்படின்னு கேட்டேன். சொன்னால், அந்த சாலப்போகம் பக்கத்தில் இருக்கிறேங்க, நான் காது கேட்கல, நீ அவனும் வேலை தர மாட்டேன்றான். நானும் என்னென்னவோ தொழில் செஞ்சு பார்க்கணுன்னு பார்க்குறேன். எதுக்குமே காது கேட்டால் தான், ஒரு வார்த்தையை சொன்னால் கேட்டு செய்கிற மாதிரி இருந்தால் தான் எவனும் வேலைக்கு வச்சுப்பான், இல்லை எப்படி வச்சுப்பான். அதனால தான் நானும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்து 4 கூண்டை வாங்கி வீட்டில் வச்சு, லவ் பேர்ட்ஸ், ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதுங்களை பேர் பண்ணி அதுங்களை ப்ரீட் பண்ணி இப்போ நானே வண்டியிலே வச்சு கடை வைக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லைங்க. வண்டியிலே இந்த கூண்டுகளை கட்டி இப்படி விற்றுக்கோ. இப்போ தான் என் முதல்ல பார்க்குறேன். இது தெரியாமல் பல்லாவரம் வரைக்கும் போய் சுற்றிட்டு வந்தோம் நான் காலையிலாம். சரி, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு. பையன் பேர் என்னன்னு கேட்டேன். ரூபேஷ்னாரு. அவர் அப்படி சொன்னார், நான் தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலைங்க, இந்த கடவுளை ஏற்றுக்கல. ஆனால் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் சர்ச்சுக்கு போகிறாங்க. ஆனால் என் பையன் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கணும், அதனால் நான் அவனுக்கு ரூபேஷ்னே பேர் வச்சுட்டேன் அப்படின்னாரு. சரி, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டேன். சும்மா ஒரு 2 பேர் வாங்கலான்னு தான் போனேன் நான். அவர் ஒரு கூண்டு நிறைய வச்சுருந்தார். நான் கேட்டேன், கூண்டோடு எவ்வளோ சொல்லுன்னேன். அப்படியே மிரண்டு போயிட்டாரோ. கூண்டோடு எவ்வளோ சொல்லு, மொத்தமாக எடுத்துக்கிறேன், எவ்வளோ சொல்லு அப்படின்னு. கணக்கே போடத்தில்லை, நீங்கள் போட்டுருங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் மொபைல் எடுத்து கேல்குலேட்டர் வச்சு எவ்வளோன்னு அவருக்கு கண்ணு முன்னாடியே போட்டு காமிச்சு, இது 1000 வருதுன்னு பிறகு மொத்தமாக நான் எடுத்துக்கிறேன். உடனே காலேஜுக்கு போன ஏற்பா கிளம்பி வா. 108 ஆம்புலன்ஸ் மாதிரி தான் அவன் எப்பவுமே ஹேண்டில். அவன் பண்ணி வேலைச்சு கிளம்பி வா, அவ்வளோதான். வந்தான், அவனும் மிரண்டு போயிட்டான். வீட்டுக்கு கொண்டு போ, திட்டுவாங்க எப்படியும் 2 பேரும். நான் வரதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். வச்சுட்டு வந்த பிறகு அவங்கள பெரிய கூண்டில் மாற்றிடலாம். அது வாங்கணும் பாருங்கள், அவ்வளோ சந்தோஷமாயிட்டார். அப்புறம் சொல்கிறார், என் மனைவிக்கு இப்போ கர்ப்பகாலம், செங்கல்பட்டு இதுக்கு தான் கொண்டு போனோம், காசு இல்லை, அதுக்கு தான் அப்படி இன்னைக்கு ஃபுல்லாக சுற்றி வரேன். எல்லாம் ட்ரெஸ்ஸு வாங்குகிறான், அதை வாங்குகிறான், இது வாங்குகிறான், பட்டாசு வாங்குகிறான். எவனும் இதை அவன் புருஷனுக்கே சோறு போடுறதில்ல, பெற்ற பிள்ளைங்களுக்கு சோறு போடுறதில்ல. இதுங்களெல்லாம் வாங்கி வச்சு சோறு போடுவாளுங்களா நம்ம ஊரில்? அதெல்லாம் உயிராகவே நினைக்க மாட்டாளுங்க. இந்த ஊரில் நீ இந்த வியாபாரம் பண்ணுறது தப்பு. அதுவும் காது கேட்காம இந்த சின்ன பையனை வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டு வெயிலில் சுற்றிக்கிட்டு வர்றது தப்பு அப்படின்னேன். அப்புறம் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி அவர்கிட்ட நைட்டு பேசினேன். அப்புறம் சந்தோஷமாயிட்டார்ப்பா மனுஷன். வந்து யோசிச்சு, இந்த ஆளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா கூட வியாபாரம் பண்ணுவான் போல. காது கேட்கல, எவனும் மதிக்கலை. வெயிலில் தெருவா அவனுக்கு தெரிஞ்ச வியாபாரத்தை பண்ணி தன் பிள்ளைங்களை, தன்னுடைய மனைவியை பாதுகாக்கிறான், கர்ப்பமான மனைவியை. இவனுங்க கூத்தாடியை பார்க்க போயிட்டு சொட்ட மாட்டேன், அவனை பார்க்க போட்டு செத்து போவாங்களாம். ஆளுக்கு 10 லட்ச ரூபா தூக்கி நோட்டும் வாங்கலாம். கவர்மெண்ட் 10 லட்சம், அவன் ஒரு 20 லட்சம், லட்சமாக கொட்டுது. கொட்டும். கொரோனாலாம் ஏன்டா பாதிலே நின்றுச்சுன்னு இருக்குது எனக்கு கர்மம். இவனுங்கெல்லாம் எவ்வளோ நல்லவனும் செத்து போனான், இதுங்கெல்லாம் வாழுது. பரிதாபமே வரல பாருங்க. வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன், வரவே கூடாது. புருஷன் அழுகுறாரு, அப்படி நெஞ்சில் குத்துறாரு, இருக்குது பாருங்க வீடியோ. எழுந்துக்கு முடிஞ்சா எழுந்துருக்கேன், அந்த வார்த்தை எழுந்துக்க முடிஞ்சா அதை கீழே கமெண்டில் போட்டேன். எழுந்துக்க முடிஞ்சா எழுந்துக்க மாட்டாளாடா, நீ ஏன்டா கத்தியும் கிடக்குற? இது எப்போ இப்போ குத்துனே, இது முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், போன்னு சொன்னோம், வாயில் பங்குன்னு 2 குத்தி இருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அப்போ அம்மா வீட்டுக்கு ஓடிடுவா, ஊரில் அசிங்கம் பண்ணிடுவா. மானம் மரியாதைலாம் பார்க்கக்கூடாது நல்ல விஷயத்துக்கு. ஹலோ,
புரியுதா இல்லையா? சரிப்பட்டு வாயில் சொல்லி பார்க்கணும், அன்பில் சொல்லி பார்க்கணும். இதில் எதுவுமே கேட்கலன்னா மூணாவதா வன்முறையை கையில் எடுத்து தான் அவனை ஒரு வழியே கிடையாது. குடும்பம் இருக்கணும்னா பிள்ளைங்களை பாதுகாக்கணும். இல்லை இப்போ உனக்கு தான் கஷ்டம், உனக்கு என்ன அடுத்த பொம்பளையை பார்த்து கல்யாணம் பண்ணின்னு போயிடுவேன். இதுங்க ரெண்டும் அனாதையாகிடும், அவ்வளோதான். எவ்வளோ குடும்பம் பாருங்க. இதெல்லாம் பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் லூசுங்க சுற்றுது நாட்டில். அந்த பொண்ணு அப்படி தான் பாருங்க. எல்லாம் இந்த பண ஆசை உள்ளே வந்த உடனே, இந்த கவர்ச்சி உள்ளே வந்த உடனே அவளுக்கு மைண்ட் எங்கே திரும்ப போய் நின்றுச்சு? ஃபாரின் மாப்பிள்ள, அமெரிக்கா மாப்பிள்ள, செட்டில் ஆகிட்டேன் அப்படியே சொன்னான். செட்டில் ஆகிட்டேன் நான். ஓ, இப்போ என்ன பண்ணலாம்? செட்டில் ஆன உடனே அடுத்த வாரம் நான் உண்மையை சொல்கிறேன், இல்லை கீழே 6 நடக்குது. இந்த மஞ்சள் கலரில் ஒன்று வச்சுன்னு வந்தா, சின்னதாக. நான் கேட்டேன், என்ன புதுசாக எதோ நெத்தியில் நம்ம முளைச்சிருக்குது, அது ஒரு வாரத்தில் முளைக்குது உனக்குலாம் அப்படின்னு கேட்டேன் நான். அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, அது வந்து எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க நெத்தி. இப்போ கல்யாணம் பண்ணுறவர் ஹிந்து தான், அப்புறம் நேற்றுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்டேன். ஸ்கூல் ஃபீஸ் கூட, காலேஜ் ஃபீஸ் கூட கட்டி ஒரு டிகிரி கூட முடிக்க முடியாதுன்ற லெவலில் வரும்போது உன்னை முடிக்க வச்சு உனக்கு நல்ல வேலை கொடுத்தா எதுக்கு இது செய்கிறதுக்கா? இந்த லெவலுக்கு போகிறதுக்கா? இந்த கடவுளை அவமதிக்கிறதுக்கா? இந்த கடவுளை இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடத்துறதுக்கா? இதெல்லாம் கொடுத்தாரு அவர் உனக்கு இந்த வசதியெல்லாம் செய்கிறா துணிகரமாக. நிறைய சொன்னான். 7 வீடு வச்சுருக்கிறாரு, 7 வீட்டு வாடகை வருது. நான் தான் சொன்னேன், இந்த பொண்ணு பொருள் இதெல்லாம் செவ்வாய்க்கிழமையில் எடுத்துருக்கிறேன், வருங்காலத்துலையும் எடுப்பேன். அதெல்லாம் இயேசு தான் போதிக்கிறார். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன். 15 நாள் அந்த பொண்ணு வந்து இங்கே நின்னா பாரு, டைவர்ஸ். என்ன பண்ண முடியும்னு கேட்டேன் நான். என்ன பண்ண முடியும்? நான் உனக்குலாம் இன்னொரு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். நீ கொழுப்பு எடுத்து போயிட்டு அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன் தெரிஞ்சும் போய் பண்ணுவேன். உனக்கு உடந்தையோ வந்து நிற்பனும். நான் சபையில் ஒரு 3-4 பேர் கவனிக்கிற மொத்த பேருடைய நிலைமை தான். சபையோட முதல் திருமணம் கூட அப்படி தான். அந்த சகோதரன்கிட்ட பல முறை சொன்னேன், வேண்டாம். 8 வருஷம் காதல்னார். 8 வருஷம் காதலர்ன்ற கருமம் அது இருக்கட்டும். அவளே ரெடியாக இருக்கிறான் வேணான்னு சொல்கிறதுக்கு. பரவாயில்ல, உங்கள் அம்மா அப்பா சொல்கிற ஆளே கல்யாணம் பண்ணிக்கொன்றா. எவ்வளோ பெரிய ஆப்ஷன், எவ்வளோ பெரிய வாய்ப்பு அது. கல்யாணம் பண்ணியிருந்து எப்படி இருந்திருக்கும் வாழ்க்கை, குடும்பம் எப்படி இருந்திருக்கும், இன்றைக்கி எப்படி இருக்குது? நான் கேட்குறேன். படிக்க வச்சு உன்னை ஒரு ஆளாக்கி உன்னை இவ்வளோ பெரிய ஆளாக உருவாக்குனாரு. அந்த குடும்பத்துக்கும் தாய் தகப்பனுக்கு நீ என்ன மகிழ்ச்சியை நீ கொண்டு வர சொல்லு பார்ப்போம். நீ கிறிஸ்தவன்ற அதுதான் பாயிண்ட்டுங்க. வேறு எதுவுமே நான் ஒன்று பாயிண்ட் வெளியில் பற்றி பேசவே இல்லை. சபையில் இருக்கிற கிறிஸ்தவன் சொல்கிற, ஆலயத்துக்கு போகிற கனி எங்கன்னு கேட்குறேன் நான். மாறாக இருக்குதுப்பா, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. கனி எங்கே அடி வாங்குது? அதான் சொல்ல வரேன். ஒப்பானவர் யார் அப்படின்னும் போது கடவுளையும் மறுதளிச்சுட்டான். இந்த மாதிரி கடவுளுடைய வாக்கு தத்தங்களையும் பிரமாணங்களையும் திட்டங்களையும் நீ மதிக்காமல் அவருக்கு நிகராக நீ ஒரு பிரமாணத்தை கொண்டு வைக்கிறப்பார், நீ ஒரு வாழ்க்கை கொண்டு வந்து வைக்கிறப்பார், நீ ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வைக்கிறப்பார். அதை தான் சொல்கிறாரு. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, ஒன்று புரிஞ்சுக்கோ, இந்த ஆண்டவர் எதற்கும் ஒப்பானவர் அல்ல. எப்படிப்பட்டவர் அல்ல அவர்? அவன் உமக்கு ஒப்பானவன் இல்லை என்பதை தான் நீ முதல்ல உள்ளத்தில் வைக்கணும். அது அமெரிக்கா மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது கடவுளுடைய விரோதமாக எந்த செயலாக இருந்தாலும் சரி, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி, அது சோதம் குமாராவாக இருக்குமே தவிர அது நிச்சயமாக தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற கானானாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நீ ஏன் வம்பா போய் மாட்டிக்கிற? எங்கே மாட்டிக்கிறோம்? இங்கே தான். கடவுளை விட கடவுளுக்கு நிகராய் யாரையும் வாழ்க்கையில் வைக்காது. அவரோட வார்த்தையோட பிரமாணம் தான். இயேசுனா யார்? வார்த்தை சொல்லுதா, அவனை இப்படி செய்ய சொல்லுதா, செய். வார்த்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்குதுன்னா என்ன பண்ணாத, செய்யாத. அது எந்த விதத்துலையும் உனக்கு நன்மை இல்லை, தீமையை தான் கொண்டு வரும். அதான் பிரச்சனை. அந்நிய தெய்வங்களை நாடி பின்பற்றுவதற்கு வேதனை மட்டும்தான் பெருகிக்கிட்டே இருக்கும்ண்டார். எவ்வளோ பெரிய அருவருப்பு தெரியும் ஆண்டவருக்கு. வேற நீங்கள் வேதத்தில் போய் படிச்சு பாருங்க, எல்லாத்தையும் மன்னிப்பார், எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாரு. ஆனால் எதை மன்னிக்கிறதே இல்லை அவர்? என்னையன்றி அங்கே தான் மன்னிக்கிறதே இல்லை. அதனால தான் கொரிந்தியரில் பேசுகிறார் பவுல், தெய்வனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் என்ன? விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் என்னடா சம்பந்தம்? எப்படி கேட்குறாரு பாருங்க. எவ்வளோ ஈஸியாக நடக்குது இன்றைக்கெலாம் கல்யாணம் இல்லை மற்ற விஷயங்கள்லாம். வாங்க ஞானஸ்தானம் எடுத்துங்க, கிறிஸ்துவ முறை பிரகாரம் பண்ணிட்டா
இந்த கங்கை புனித நீரா முக்கிய இடத்துல புனிதமாக இருக்கு. உண்மையாக மனம் திரும்பி இருக்கணும், உண்மையானவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கணும், ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கணும், உன்னுடைய விசுவாசம் அளவில்லாமல் இருக்கணும். இல்லை என்றால் எல்லாத்துலேயுமே சரி அப்படிதான் வாழ்க்கை. ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, அதுவும் அப்படி தான். உலகத்தார் எப்படி ஒன்றா செய்யலாம், 1000 பொய் பேசி வியாபாரம் பண்ணலாம், உனக்கு அது அவசியமே இல்லை. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் யாராக இருக்கிறார்? அவர் நல்லவர். அன்னி சுத்த இருதயத்தோடு வியாபாரம் பண்ணிட்டு போ. ஹலோ, காஞ்சிபுரத்தில் ஏன் இவ்வளோ சாவுக்கேடான ஊர் தெரியுமா? இங்கே இருக்கிற கடைங்க வியாபாரிங்கெலாம் கொஞ்சம் போய் பாருங்கள். இவனுங்களை மாதிரி ஒரு மோசமான ஆட்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. ஒரு எதுவுமே இல்லை, என் வண்டிக்கு ஒரு சின்னதான் நெட்டு தேவை. ஒரு வாரம் நானும் காலைப்பும் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா கடையும் அலைஞ்சிட்டோம். சாதாரண விஷயம் இல்லை, வெயிலையும் அதுலையும் இதுலேயும் அலையிறோம். ஒருத்தனும் பாருங்கள் தரமாட்டேன்றான் அந்த வண்டி பேரை சொன்ன உடனே. அப்புறம் இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி சென்னைக்கு போகிறேன். நான் போனால் அங்கே வேறு ஒரு விஷயமா போகிறேன். அந்த கடையில் ஒரு பையன் கிட்ட இதை காமிச்சு இது மாதிரி வேணும்பா அப்படின்றேன். எத்தனை வேணும்னு சொல்லுங்கள் வாங்கி தரேன்றான். போனவுடனே அசால்ட் எடுத்து கொடுக்குறான், தாங்க வச்சுங்க போங்கன்றான். இங்கே பொய் பேசி ஏமாற்றி விற்கிறதுக்கு ஒன்றா ரெடியாக நிற்கிறான். ஜனங்களை ஏமாற்றி சம்பாரிச்சிடணும், தங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை வச்சுருக்கிறாங்க. அதனால தான் இங்கே எவனும் நல்ல வியாபாரிலாம் இங்கே வரதில்லை. நல்ல வியாபாரம்லாம் நல்ல கடைங்களும் இங்கே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு சென்னை போய் பாருங்கள், அங்கே இருக்கிற கடைங்கள்லாம் வேறு வழி இல்லைன்னு இங்கேருந்து எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்குதே தவிர ஏன் புத்தி கிடையாது, அறிவில்லை. அப்போ ஒரு விசுவாசியாக இருக்குன்னா நீ இதெல்லாம் மாற்றி காமிக்கணும், செஞ்சு காமிக்கணும். அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக. நீ ஒரு தொழில் பண்ணுற, ஒரு மளிகை கடை வச்சுருக்கிற, இல்லை இது ஒரு கடை வச்சுருக்கிற, ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுற, யூ ஹேவ் டு ஷோ த குட்னஸ் ஆஃப் காட். ஒப்பற்ற நிகரற்ற ஆண்டவர் நான் ஆராதிக்கிறேன், நேர்மையாகவே என்னை ஆசீர்வதிக்கிறவர், குறைவுள்ள பஞ்சத்திலும் என்னை ஆசீர்வதிக்கிறவர் அவர். எங்கேயும் ஏமாற்ற வேண்டியதில்லை, யாரிடத்துல பொய் சொல்ல வேண்டியதில்லை, யார் பையில ஏமாற்ற வேண்டியதில்லை, யார் தலையிலையும் முடக்க அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய எண்ணெல்லாம் எப்படி இருக்குது? வியாபாரம் பண்ணோமா, ஏமாத்திரமா, கொண்டாந்து காணிக்கையை போட்டு போயிட்டேன்னா சரி அப்படின்னு நினைக்கிறான். கிடையாது, கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ ஒன் திங், தி காட் தட் யூ ஆர் வர்ஷிப்பிங், நீங்கள் ஆராதிக்கிறவங்க ஆண்டவர் அவர் எதற்கும் ஒப்பற்றவராய் இருக்கிறார். சரி, அப்புறம் உமது நாமம் வல்லமையில் பெரியுதுன்றார். எது வல்லமையில் பெரியுது? நல்லது சொல்லுங்களேன், உங்களுடைய நாமம் எதில் பெரியுது? இந்த உலகத்தில் பல நாமங்கள் இருக்குது இல்லையா? நாமங்கள்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பெயர்கள், பவர்ஃபுல்லான பெயர்கள். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர்ஃபுல்லான பெயர்கள்னு இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டா முதலமைச்சர் அவருடைய பேர், இப்போ இந்த ஊர் எடுத்துக்கிட்டா கலெக்டருடைய பேர், அது மாதிரி பல பெயர்கள் என்ன பண்ணுது? எந்த இடத்துல இருக்கா, எங்கண்ணா இருக்கு?
சரி, அப்போ கர்த்தாவே உமது நாமம் வல்லமையில் எப்படிப்பட்டது? பெரியது. எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதெல்லாம் சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் ஆராதிக்கும் போது இதெல்லாம் மைண்ட் செட்டில் வந்துடணும். நான் ஆராதிக்கிற என் தேவனுடைய நாமம் எல்லா நாமங்கள் அல்லது எல்லா பெயர்களை விட எப்படிப்பட்ட பெயர்களாக இருக்குது? அது பெரிய பெயராக இருக்குது. அப்படின்னா அந்த நாமத்தில் கேட்கறது எல்லாம் கிடைக்கும். அந்த நாமத்தை நம்பினா வெட்கப்படாமல் இருக்கலாம். அந்த நாமத்தை நம்பி வருவர்களுக்கு நிச்சயமான நிறைவான பலன் அங்கே இருக்கும். நம்புறீங்களா நீங்கள் அதை? இன்றைக்கி அவ்வளோ பேர் சபையில் போகும்போது பாருங்கள், சில பெரிய பாரம்பரிய சபைகள்லாம் போனீங்கன்னா சர்ச்சுக்கு எதுக்கு வருவாங்கன்னா, அந்த சர்ச்சுக்கு கலெக்டர் வருவார், தாசில்தார் வருவார். ஆராதனை நடக்கும்போது பாருங்கள், அவங்களே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஐயா போயிட போகிறாருன்னு. அவர் பக்தியாக இருப்பார், அவர் உண்மையாக ஆராதிக்க வந்திருப்பார். இந்த உதவி கேட்க வந்திருக்கிறாங்க இல்லையா, ஐயா அந்த இது வேணும், அது வேணும், இந்த கையெழுத்து வேணும், இந்த ஆளுங்க பாருங்க, உங்கள் மைண்ட் செட் எப்பவுமே இந்த பெரிய ஆளுங்களே பார்த்துட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ என்ன ஆகிடுது, ஆராதனை முடிச்ச உடனே ஓடுவாங்க. திருப்பி நானே பார்த்துருக்குறேன், ஓடி போயிட்டு கலெக்டர் வீட்டில் சமைக்கிறவனாக இருந்தால் கூட ஒட்டு வைக்கிறது கிடையாது. அவரால் கூட ஏதாவது நன்மை நடக்கும், எவராலையும் நடக்காது. ஆண்டவர் ஒரு கதவை திறக்கலைன்னா அவங்களுக்கு யாராலையும் என்ன பண்ணாத நன்மையை நடக்காது. அதனால தான் வசனம் அழகாக சொல்லுது, நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாத. அவனால் உதவி வரும், அவனால் விடுதலை வரும், அவனால் வாழ்க்கை மாறிடும், அவனால் நீ உயர்ந்துருவ, அவனால் சிறந்துருவன்னு போயிடாத. நீ ஆராதிக்கிற இந்த தேவன், இவருடைய நாமம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது வல்லமையில் பெரியது என்றார். சரி, 7வது வசனம். ஜாதிகளின் ராஜாவே உமக்கு பயப்படாதிருப்பவன். ஜாதிகள்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேசங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறவர். எதுக்கான ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க நீங்கள்? ஒரு ஊர் கடவுள் அல்ல, ஒரு உள்ளூர் கடவுள் அல்ல. எந்த கடவுள் இவர்? ஜாதிகள்லாம் தேசங்களுக்கு கடவுள்னு அர்த்தம். தேசங்களுக்கெல்லாம் கடவுளாக இருப்பவரே. அடுத்து சொல்கிறாரு, உமக்கு பயப்படாத இருப்பவன் யார்? தேவர் இருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவருடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை. இந்த இதெல்லாம் ஞானம் வரணும் பாருங்க. தெய்வனுக்கு ஒப்பானவன், அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய கிரியை, அவருடைய செய்கை, அவருடைய திட்டங்கள், இவைகளுக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதீனம் உள்ளவர்கள். ஹலோ, யாவரும் எப்படி இருக்கிறாங்களா பார்க்கணும் இல்லையா? சில அதிகாரிங்க, சில ஆட்கள்லாம் பாருங்கள், மனுஷ குணமே இருக்காது, இரக்கமே இருக்காது, தயவு இருக்காது, அன்பு இருக்காது, முரட்டாட்டம், கொடூரம். சில வருடங்களுக்கு முன்பு தான் நடந்தது பாருங்கள். ஒரு டிராஃபிக் போலீஸு வண்டியில் ஒருத்தர், அவர் மனைவி 2 பேர் போகிறாங்க. கர்ப்பமான அந்த அம்மா, 8 மாதம் கர்ப்பம். வண்டியில் 2 பேர் போகிறாங்க. இவர் கையை இப்படி காட்டியிருக்கிறார். இப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நகர்ந்துருக்கிறார், அவள் தான். அதுக்கு அந்த வண்டி பின்னாடி அந்த அம்மா உட்காந்துருந்துக்கா, அந்த வண்டி எட்டி உதச்சி நியூஸ்லாம் வந்துச்சு. அது அந்த அம்மா, அந்த கர்ப்பமான ஆள், அந்த அம்மா அப்படி கீழே விழுந்து கர்ப்பம் கலைஞ்சி அந்த ஸ்பாட்லேயே ரத்தம் வந்து செத்து போச்சு. அந்த அம்மா உன்னை டிராஃபிக்கை பாதுகாக்கிறதுக்கு தான் போட்டிருக்கிறாங்க, அடித்து உதைக்கிறதுக்கு இல்லை. இது மாதிரி பல ஆள் இருக்கிறான். சில ஆள்லாம் பார்த்தீங்கன்னா, என்கிட்டயே மோதுற, நான் என்ன அதிகாரம் வச்சுருக்கிறேன் தெரியுமா, நான் முடிச்சு காட்டுறேன் பாரு உன்னை, அப்படிலாம் இப்படிப்பட்ட ஆள்லாம் இருக்கிறான். அதனால தான் சொல்கிறான், இந்த ஞானிகள், உலகத்தின் அறிவாளிகள் சொல்லக்கூடிய ஆட்கள், ஞானிகள் சொல்லலாம் மிருக குணம் உள்ளவனாக இருக்கிறான்றார். என்ன குணம் இருக்குது அவனுக்குள்ள? மிருக குணம், மதீனம்ன்றார். அந்த கட்டை மாயான போதகமாய் இருக்கிறதுன்றார். கட்டைன்னா அந்த 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 சொருமங்கள் இதெல்லாம் பற்றி பேசுகிறார். அது மாயாக ஒரு கற்பனையாக உருவாக்கி, அதுக்கு ஒரு கதையை சொல்லி, அதுக்கு ஒரு புராணத்தை உருவாக்கி அதை நம்ப வைக்கிறாங்க. அது மாயையாக இருக்கிறது. 8வது, அவர்கள் யாவரும் மிருககணமும் மதீனம் உள்ளவர்கள். அந்த கட்டை மாயான போதகமாக இருக்கிறது. தகடப்பட்ட வெள்ளி தர்ஷிஷிலும் பொன் சிலமிருந்து கொண்டு வரப்பட்டு அவைகள் தொழிலினாலும் தட்டான் கைகளினாலும் செய்யப்படுகிறது. இளநூலமும் இரத்தாம்பரமும் அவைகளின் உடுமானம், அவைகள் எல்லாம் தொழிலாளிகளின் கைவேலையாய் இருக்கிறது. இப்போ பாருங்கள், கர்த்தரோ மெய்யான. ஆராதிக்கும் போதே அப்படி வரணும். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நான் யாரை விசுவாசிக்கிறேன் அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? அவர் இஸ் a God of truth. ஒரு மெய்யான ஆண்டவர். அவர் ஒரு கற்பனை ஆராதிக்க வரல, ஒரு மாயையான பிம்பத்தை ஆராதிக்க வரல. என் கண்ணால் பார்க்க முடியலே தவிர he was the God of truth. உண்மையான ஆண்டவராய் அவர் இருக்கிறார். சொல்கிறார், மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கத்தக்க தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்திற்கும் இராதபடி கழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அவரை பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் விதித்தால். வல்லமையும் தேவனுடைய ஞானமும் என்ன செஞ்சதுன்னு சொல்கிறார் பாருங்க. வானத்தை உண்டாக்கினது, பூமியை உருவாக்கினது எல்லாமே எது? தேவனுடைய வல்லமையும் அறிவும் தான்றார்.
தானா வரல. இவ்வளோ அழகான ஒரு உலகத்தை, பிரம்மாண்டமான ஒரு உலகத்தை, ஆச்சரியப்படக்கூடிய இந்த உலகத்தை, இதில் உள்ளவைகளை தேவனுடைய அறிவும் தேவனுடைய வல்லமையும் தான் அப்படின்றது அது உண்டாக்கினதுன்றார். 13, அவர் சத்தமிடுகையில் வானத்தில் திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். மனுஷர் யாவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்கள் ஆனார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சொருபங்களாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் இப்போ பாயிண்ட், அவைகளில் என்ன இல்லையே. இதுதான் இதுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம். இப்போ நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்ன்றதை காமிக்கணும்னா இந்த ஒன்று தான். வி ஆர் வர்ஷிப்பிங் த காட் ஆஃப் ஸ்பிரிட். உங்கள் கடவுள்கிட்ட என்ன கிடையாதுங்க, ஆவி இல்லை. ரோமன் கேத்தலிக் அடி வாங்குதா? அவர்கள் வார்ப்பிக்கப்பட்டிருக்கிற சொரூபங்களில் என்ன கிடையாது, ஆவிகள் இல்லை, எதுவுமே கிடையாது. இப்போதான் புரியணும் நமக்கு. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யாராக இருக்க வேண்டும்? அவர் ஆவியாக இருக்கிற ஆண்டவரை நான் என் ஆவியிலிருந்து என்ன பண்ணுகிறேன், ஆராதிக்கிறேன். வெறும் ஆவியிலிருந்து மட்டும் இல்லை, உண்மையிலிருந்தும் அவரை ஆராதிக்கிறேன். எதிலிருந்து ஆரம்பிக்கிறேன்? உண்மைனா அவரை பற்றி சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்திலிருந்து அவர் என்ன பண்ணுறேன், நான் ஆராதிக்கிறேன். சரி, அவைகள் மாயையும் மகா எத்தான கிரியமாக இருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளில் அழியும். யாக்கோபின் பங்காக இருக்கிறவர், எதின் பங்காக இருக்கிறவர்? யாக்கோபின் பங்காக இருக்கிறவர் அவைகளை போல அல்ல. எப்படி கொண்டாட பாருங்க, யாக்கோபின் பங்காக இருக்கிறவர், த ஷேர் ஆஃப் ஜேக்கப். நமக்கு தேவன் யாராக இருக்கிறார்? தேவன் நமக்கு யாராக இருக்கிறார்? பங்குனா உங்களுக்கு புரியுதா? ஷேர், பங்குதாரர் அப்படின்றாங்க இல்லையா? ஒரு பிஸ்னஸ் எடுத்து நடத்த போகிறீங்க, 2 பேர் சேர்ந்து இணைந்து இசைந்து எல்லா ஒர்க்கு செய்கிறதுக்கு, பணம் போடுறதுக்கு, எல்லாத்துக்கும் இணைந்து இருக்கிறது. இப்போ லைஃப் பார்ட்னர்ன்றதும் கணவன் மனைவியை அப்படின்னு அர்த்தம். குடும்பம் 2 பேருக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ சொல்கிறார் யாக்கோபின் பங்காக இருக்கிறவன்றார். யாருக்கு பங்காக இருக்கிறார்? அவர் இஸ்ரவேலுக்கு பங்காக இருக்கிறார்னா கூட கொஞ்சம் யோசிக்கலாம். யாக்கோபனா யார்? எத்தன், திருட, முரட, ஆனால் அவன் கடவுளை நம்புறவன், வேறு வழி கிடையாது. அவங்ககிட்ட நிறைய குறை இருக்குது, பட் ஸ்டில் ஹி பிலீவ் காட். அவனுக்கு தேவன் யாராக இருக்கிறார்? அவர். நல்லா சொல்லுங்களேன். அப்போ உங்களுடைய ஷேர் யார்? உங்களுடைய ஷேர் யார்? ஹலோ, உங்கள் கூட யாரும் லைஃப் ஷேர் பண்ணாமல் இருக்கலாம், அன்பை ஷேர் பண்ணாமல் இருக்கலாம், உங்களோட கூட நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணாமல் இருக்கலாம், பணத்தை ஷேர் பண்ணாமல் இருக்கலாம், ஹலோ நிலத்தை ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். இதெல்லாம் ஏமாற்ற முடியும். அன்பை ஏமாற்ற முடியும், நிலத்தை ஏமாற்ற முடியும், பணத்தை ஏமாற்ற முடியும். இதன் மேலே தான் இந்த உலகம் கவனம் வச்சுருக்குது. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இது எல்லாவற்றையும் நமக்கு ஏராளம் தாராளமாக தருகிற தேவனே எனக்கு யாராக இருக்கிறார்? அவர் பங்காக இருக்கிறார். யாராக இருக்கிறார்? அவர் சொல்றார் யாக்கோபின் பங்காக இருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய நாமம் என்னது? நல்லா சொல்லுங்களேன். சேனைகளின் கர்த்தர் என்பது அவர் நாமம். கடைசி முடிக்கிறது தான். நீங்கள் எந்த ஆண்டவரை தொழுது கொள்றீங்க, ஆராதிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்கன்னா ஆங்கிலத்தில் இந்த காட் ஆஃப் ஹோஸ்ட்ன்னு இருக்குது. லார்ட் ஆஃப் சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்காக யுத்தங்களை செய்கிறவர், உங்களுக்காக காரியங்களை நடப்பிக்கிறவர், உங்கள் சார்பாக நிற்கிறவர். உங்களுடைய சக்தியால், வல்லமையினால், படிப்பால், அறிவால் முடியாததை அவருடைய ஆற்றல் செய்து முடிக்கும், அவருடைய வல்லமை செய்து முடிக்கும், அவருடைய கரம் செய்து முடிக்கும். அவரே சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். அதனால தான் ஜெயித்த எல்லாரையும் பாருங்க வாழ்க்கையில் கிதியோன் சொல்லி கொடுக்குறான். கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லி வென்றார்கள் மீதியானரை. ஹலோ, தாவீது கோலியத்தை வென்றது எப்படி? அவன் சொல்றான், நீ ஈட்டியோட பட்டயத்தோடு வருகிற, நானும் என் தேவனுடைய நாமத்தோடு வருகிறேன்றான். சேனைகளின் கர்த்தர் கோலியத்தை கீழே விழத்தள்ளி ஜெயிக்க சின்ன பையனுக்கு உதவி செய்து இந்த அறிவு இருக்கணும் பாருங்க. பாட்டு பாடினா பத்தாது. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர், இந்த பாட்டு பாடினா பத்தாது. அறிவு, விசுவாசம் உண்டாகணும். சின்ன மனுஷனாக எனக்குள்ள சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அந்த நாமத்தை தொழுது கொள்கிறேன், அந்த நாமத்தை நம்பி இருக்கிறேன், அந்த நாமத்தை சார்ந்து இருக்கிறேன். அந்த நாமம் என்னுடைய நம்பிக்கை, அந்த நாமம் என்னுடைய பலத்த துருகம். ஒரு நாளும் அசைக்கப்படுவதே இல்லை. நம்புறீங்களா நீங்கள்? அதை ஒரு நாளும் நீங்கள் தோல்வி அடைவதே. 1000 இடர்பாடுகள், பிரச்சனைகள், சோதனைகள் வரும். அந்த இயேசு சொல்லிட்டு போனாரு, உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள் உலகத்தை. உங்களுக்கு முடிவு தான் முக்கியம், ஜெயிப்பீங்க. அப்போ இடர்பாடாகவே இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குதுன்னா ஒன்றும் முடியலன்னு அர்த்தம், இன்னும் முடிவுக்கு வரலன்னு அர்த்தம். போய்கிட்டே இருக்குது. ஆனால் முடிவு தெரிஞ்சிருக்கணும், முடிவை நீங்கள் விசுவாசி ஆகணும். இவ்வளோ இடர்பாடுகளின் மத்தியிலும், இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும், இவ்வளோ தோல்விகளின் மத்தியிலும் முடிவு எனக்கு தெரியும். என்ன முடிவு அது? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். என்ன செய்கிறவர்? அவர்
அவர்தான் உங்களுடைய ஆண்டவர், அவர்தான் சேனைகளின் கர்த்தர். அப்படிப்பட்ட நாமத்தை தான் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். நல்ல எழுந்து இருப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளை, வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் ஆண்டவரே, மகத்துவமான கர்த்தர். உம்முடைய வல்லமையினாலும் அறிவினாலும் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். யாக்கோபின் பங்காயிருக்கிற ஆண்டவர் நீர் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவர், உமக்கு ஒப்பானவன் ஒருவனும் இந்த பூமியில் இல்லை. அப்படிப்பட்ட தேவனை அறிந்து கொள்ளவும், அவரை ஆவியுடன் உண்மையுடன் தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் இந்த அறிவிலும் ஞானத்திலும் பெருக உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். கூடி வந்திருக்கிற, பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய தெய்வீக சுகம் உண்டாகட்டும். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. தோல்வியிலும் பிரச்சனையிலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஜெயம் உண்டாகும்படியே ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை அடுத்த ஆராதனையில் சந்திக்கிறேன். சீக்கிரமாக கீழே இறங்கி சீக்கிரமாக கிளம்பி என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போங்க. ஜூ கிடையாது வேடிக்கை பார்க்குறது. பாம்பு வந்திருக்குதுன்றாங்க, ஃபயர் ஆஃபீஸரை கூப்பிட்டுருக்குறான், அவங்க வந்து பிடிப்பாங்க. நீங்கள் முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், கிளம்புங்க. கும்பலாக இருந்து உங்களை யாரையாவது போட்டுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. சீக்கிரம் கிளம்புங்க.